أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته Alhamdulillah and welcome to the 43rd session on reading about the life of our beloved Prophet sallallahu alaihi wasallam. எப்பவும் போல ஒரு ரிமைண்டர் முதல்ல எனக்கு அப்புறம் உங்களுக்கு நம்ம கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட புனித பேரை கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர் பீஸ் பி அப்பான் ஹிம் வெளியே சத்தமாகவும் மனசுக்குள்ளே கூறுறது வழக்கமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை சொல்லி வருவோம். அப்புறம் செஷன் போயிட்டு இருக்கும்போது உங்கள் யாருக்கு இந்த டவுட்ஸ் வந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட டைமில் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா பரக்கத்தாக இருக்கும். செஷனை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இருக்கும். அண்ட் யூடியூப்பில் கேட்குற மக்கள் யூடியூப் காமெண்ட்ஸாக போட்டிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ரிசர்ச் பண்ணி அதை பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம். அப்புறம் இன்னும் ஒரு ஸ்மால் அப்டேட், இது ஒரு குட் நியூஸ் அப்டேட்னு கூட சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோடைய உதவியால் நம்ம இந்த புக்கோட ஒரு ஹாஃப் புக்குக்கு நம்ம வந்துட்டோம். ஆக்சுவலி பாதி புக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேஜஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் சாப்டர் ஆக்சுவலி நம்ம ஹாஃபே கிராஸ் பண்ணிட்டோம். டோட்டலாக இந்த புக்கில் 85 சாப்டர்ஸ் இருக்குது. நம்ம இப்போ 51 முடிச்சு இப்போ இன்ஷால்லா 52nd சாப்டர் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். சுப்ஹானல்லாஹ், எல்லா புகழுமே அல்லாஹ்வுக்கே. பட் பேஜஸ் வைஸ் பார்த்தோம்னா 340ல் இப்போ நம்ம 177 இந்த மாதிரி ஒரு அந்த பேஜில் இருக்கிறோம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ், இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு நம்ம ஒரு ஸ்மால் ப்ராஜெக்டாக ஆரம்பித்தோம். நம்ம ஃபஸ்ட் செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்னென்னா நம்ம எடுத்துருக்கிற டாஸ்க் ஒரு பெரிய டாஸ்க் தான். இது இவ்வளோ பேஜ் நம்ம முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியல. அண்ட் ஈவன் டில் டேட் இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு கண்டிப்பாக முடிச்சு வைக்கணும். அதுக்குள்ளே எல்லா தௌஃபீக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தரணும், இதோட சக்தியை தரணும். பட் இதை நம்ம எப்படின்னா ஒன் செஷன் அட் அ டைம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த செஷன் பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த செஷன் அந்த டார்கெட்டை வச்சு நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நம்ம இன்ஷா அல்லாஹ் பில்ட் பண்ணிகிட்டே போவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை நம்ம பரக்கத்தாக்கி வைக்கணும். அண்ட் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் அண்ட் கண்டினியூஸ் எஃபர்ட் அண்ட் சப்போர்ட் அண்ட் இது எல்லாமே இது ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷன். Alhamdulillah, this is a big milestone for us in why. May Allah subhanahu wa ta'ala accept us and accept all of this effort from us, and may He unite us with His beloved Prophet in the Akhirah. Ameen, Ameen, Ya Rabbal Alameen. இப்போ நம்ம இன்ஷால்லா போன செஷன் ரீகேப் பார்ப்போம். நம்ம போன செஷனில் சாப்டர் 50 ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் வாரோட ஒரு சின்ன பகுதியும் பார்த்தோம். அப்புறம் சாப்டர் 51 த மார்ச் டு உஹுத் பார்த்தோம். ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் வாரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஃபஸ்ட்டு இது பண்ணாங்கல்ல, மதீனாக்குள்ளே இருந்தே சண்டை பிடிப்போம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சஹாபாக்கள்லாம் ஃபுல்லாக மைண்டை சேஞ்ச் பண்ணி அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, ஓகே நம்ம போய் சண்டை பிடிக்க போகிறோம், லெட்ஸ் கோ ஃபார் பேட்டில் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. அப்போது எல்லா சஹாபாக்களும் ஓகே ஷஹீதுக்கு ரெடி ஆகிறாங்க. நிறைய பேருக்கு கனவு வருது, நிறைய பேர் கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஏன் போகணும், நம்ம ஏன் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கஷன்லாம் போயிட்டுருக்குது. அப்புறம் சில சஹாபாக்கள் சொன்னாங்க, ஏன் நீங்கள் எதிர்த்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டர் சஹாபாக்கள் ஸ்பீக்கிங் டு யங்கர் சஹாபாக்கள், இந்த மாதிரி நிறைய கமோஷன் நடந்துச்சு. ஆனால் ஒரு வகையாக எல்லா டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலி முஸ்லீம் சைடில் ஒரு 1000 பேர் ரெடி ஆகிறாங்க. 1000 பீப்புள் ரெடியாகி உஹுதுக்கு கிளம்புறாங்க. அப்புறம் அடுத்த சாப்டரில் த மார்ச் டு உஹுத். ஸோ உஹுதுக்கு போகிற பாதை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹுதுக்கு போகும்போது ஆல்ரெடி குரைஷ் அங்கே கேம்ப் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சீக்ரெட்டான பாத்து எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி நடுவில் ஒரு பனி ஹாரிசான்னு ஒரு கிளான், அந்த கிளானோட ஒரு ஆள்கிட்ட ஹெல்ப் கேட்டு அவங்க ஒரு சீக்ரெட்டான பாத்தில் ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா இவ்வளோ நம்பர்ஸ் கம்மியாக இருக்கும்போது, இவங்க 1000 பேர் அவங்க 3200 பேர் இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷனை வச்சு தான் நம்ம கொஞ்சம் ஓவர்டேக் பண்ண முடியும் அப்படிங்கிற கணக்கில் இந்த சீக்ரெட்டாக ஒரு பார்த்து போகிறாங்க. அதை நம்ம பார்த்தோம். அப்புறம் ஹன்சலா ரலியல்லாஹு அவங்க லைக் போன செஷனில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி அவங்க கல்யாணம் இருக்குது, நான் கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணுறேன், பேட்டிலுக்கு முன்னாடி வந்துருவாங்க, பட் நீங்கள் மார்ச் பண்ணுங்கள், நான் வில் ஜஸ்ட் கம் பேக் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு போகிறாங்க. ஹன்சலா ரலியல்லாஹு கல்யாணம் முடிச்சு அவங்க மனைவியோடு இருக்காங்க. அந்த நைட்டு அவங்க மனைவி கனவு வருது, ஹன்சலா ரலியல்லாஹு ஒரு ஷஹீதா போகிற மாதிரி ஒரு கனவு வருது. இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் அவங்க திருப்பி ஆர்மி ஜாயின் பண்ணிடுறாங்க. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹுதுக்கு போயிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு இடத்துல லைக் பாஸ் பண்ணி வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு டிஸ்டன்ஸ் வருது. அப்புறம் ஒரு நைட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த அடுத்த நாள் காலையில் கிளம்புறாங்கல்ல, அந்த இடத்துல இப்ன் உபை ஒரு 300 பேர் அவரோட ஃபாலோவர்ஸ், இவங்களாம் நம்ம முனாஃபிகூன் அப்படின்னு சொல்லுவோம். முனாஃபிக்னா ஹிப்போக்ரிட்ஸ், அதாவது முன்முகத்தை ஒரு மாதிரி இருக்கும், பின்னாடி அவங்க நயவஞ்சகர்கள்னு சொல்லலாம். பியூராக ஹிப்போக்ரிட்ஸ், அல்லாஹ்க்கு பிடிக்காத ஒரு விஷயத்தில் இது ஒன் ஆஃப் த ஒரு ஹையஸ்ட் ரேங்கிங்கில் இருக்குது. அல்லாஹ்க்கு இதெல்லாம் பிடிக்காதோ. ஸோ இந்த முனாஃபிகூன்கள் என்ன பண்ணிட்டாங்க, அங்கேயே அபேண்டன் பண்ணி இந்த ஆர்மியை விட்டுட்டு, அதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வீக்கான காரணம்
நீங்க சண்டை பிடிக்க மாட்டீங்க. அது இது ரொம்ப அது அந்த காரணத்த கேட்டாலே, "டேய் இதெல்லாம் ஒரு காரணமா?" அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு காரணத்த குடுத்து அவர் ரிட்டர்ன் கிளம்பி இப்னு உபை கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதி 700 பீப்பிள் மிச்சம் இருக்காங்கல்ல, அந்த குரூப்போட போய் உஹுதுல போய் அவங்க பிளான் பண்ணபடி அவங்க நல்ல ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷன் புடிச்சிடுறாங்க. ஆர்ச்சர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, ஒரு 50 பேர வந்து பக்கத்துல ஒரு ஹில் இருக்குது. ஜபல் அல் ருமா அப்படின்னு சொல்றோம். முன்னாடி ஜபல் அல் ஐனைன்னு இருந்துச்சு. அந்த ஜபல் அல் ருமால ஏத்தி, அங்க இருந்து நீங்க வந்து இந்த கேவல்ரி விட்டு எங்கள புரொடெக்ட் பண்ணுங்க. அண்ட் அவங்க ஒரு அழகான பொசிஷன் புடிச்சுட்டு, எப்படின்னா வந்து இந்த உஹுதோட 3 சைட்ஸ் எப்படின்னா ஒரு கார்ஜ் மாரி. கார்ஜ்னா என்னதுன்னா வந்து இந்த மவுண்டன்ஸ்லாம் இருக்கும்ல, இந்த மவுண்டன்ஸ்க்கு நடுவுல இருக்கும். லைக் ஆல் சைட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த சைட்ஸ் சரவுண்டட் பை மவுண்டன்ஸா இருக்கும்ல. ரைட், லெஃப்ட், பேக் அந்த மாரி ஒரு அழகான ஒரு என்கேம்ப்மென்ட், ஒரு ரவுண்ட் ஏரியா மாரி அவங்களுக்கு கிடைச்சிருது. ஒரு ஹியூஜ் கேவ்ன்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேலின்னு சொல்லலாம். அந்த மாரி ஒரு கார்ஜ்ல வந்து அவங்க கேம்ப் பண்ணிடுறாங்க. அந்த கார்ஜுக்கு கொஞ்சம் பக்கத்துல. ஸோ இப்போ எப்படி இருக்குதுன்னா வந்து முஸ்லீம் ஆர்மிக்கு ஒரு சின்ன ஓப்பனிங் தான் இருக்குது ஃபார் தி குரைஷ் டு கம் அண்ட் அட்டாக். ஒரு சின்ன லெஃப்ட் சைடில் இந்த ஜபல் அல் ருமா இருக்குது, ரைட் சைடில் உஹுத் இருக்குது. இதுக்கு இந்த 2 ஹில்ஸுக்கும் நடுவில் ஒரு சின்ன இடம் வந்து ஒரு ஃபியூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான், ஒரு 200-300 மீட்டர்ஸ் ஆஃப் இடம் தான் இருக்கும். ஸோ குரைஷ் ஆர்மி எவ்வளோ பெருசாக இருந்தாலும் வந்து இந்த கேப்புக்குள்ளே தான் அவங்க சண்டை பிடிக்கிறதுனால வந்து திஸ் வாஸ் அ வெரி அட்வான்டேஜஸ் பாயிண்ட். அண்ட் முஸ்லிம் சைடில் தான் மவுண்ட் உஹுத் இருந்துச்சு. ஸோ தேவர் இன் த டவுன் ஸ்லோப். ஸோ குரைஷ் வந்து ஆப்போசிட் சைடில் மேலே ஏறி தான் சண்டை பிடிக்கணும். சப்போஸ் மேலே ஏற மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் கூட. ஸோ இது ஒரு நல்ல ஒரு பொசிஷனாக இருந்தனால இந்த இடத்துல அவங்க கேம்ப் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த இடத்துல இன்னொரு அழகான விஷயம் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஸ்வோர்ட் வந்து அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லிட்டு ஒரு சஹாபிட்ட குடுக்குறாங்க. இந்த சஹாபி வந்து ரொம்ப ஒரு ஃபியர்சம் வாரியராக இருந்தாங்க. ஆனால் அவங்க ஒரு ரெட் டர்பன் போட்டு அவங்க ரொம்ப ஒரு ஐகானிக் கேரக்டராக இருந்தாங்க. அவங்கள்ட்ட கடைசி அந்த ஸ்வோர்டை கொடுத்து இப்போ வந்து அந்த பேட்டிலுக்குள்ளே எல்லா தயாரும் வந்துருச்சு. 2 சைட்லையும் கேம்ப் பண்ணிட்டாங்க, எல்லாம் முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம இன்ஷால்லா என்ன பேட்டில் எப்படி ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். Chapter 52 The Battle of Uhud. The sun was now up, and Quraysh were already in line, with 100 horses on either wing, commanded on the right by Khalid, son of Walid, and on the left by Ikrimah, son of Abu Jahl. From the center, Abu Sufyan gave the order to advance. In front of him, Talha of Abduddar carried the banner of Quraysh, and 2 of Talha's brothers and 4 of his sons were in close attendance, each ready to take his turn if need be. Talha and his brothers were determined to win glory for their clan that day. At Badr, their 2 standard bearers had ingloriously let themselves be taken prisoner, and Abu Sufyan had not failed to remind them of this on their way to Uhud. Musab recognized his fellow clansmen from where he stood in front of the Prophet with the banner of the emigrants. As soon as the 2 hosts were within earshot of each other, Abu Sufyan halted his advance and stepped a little ahead of the standard. Men of Aus and Khazraj, he said, quit ye now the field and leave me to my cousin. Then we will be gone from you, for we have no call to fight you. But the helpers answered him with a roll of thunderous abuse. Then another man stepped forward from the Meccan ranks, and Hanzala was grieved to recognize his father, who now proclaimed his presence. Men of Aus, I am Abu Amir. He could not believe that his influence, once so considerable, had gone to nothing, and he had promised Quraysh that as soon as he made himself known, many of the men of his clan would rally to his side. Instead, he received not only curses, but a volley of stones which drove him back in dismay. இப்போ என்ன ஆகுது, நம்ம போன செஷனில் பார்த்த மாதிரி ஃபஜர் தொழுவெல்லாம் முடிஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்மியெல்லாம் அசம்பிள் பண்ணுறாங்க. அண்ட் எல்லாம் அந்த ப்ரிப்பரேஷனாக நடந்துட்டு இருக்குதுல்ல. இப்போது சூரியன் உதிச்சிருச்சு. ஃபஜர் டைம் முடிஞ்சு டைம் ஆயிடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆர்ச்சர்ஸை ப்ளேஸ் பண்ணிட்டாங்க, அவங்களோட ஆர்மியை ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி குரைஷோட ஆர்மி ஃபுல்லாக லைன் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பேட்டில் ஆரம்பிக்க போகுது இன்ஷா அல்லாஹ். குரைஷ் என்ன பண்ணுறாங்க, இப்போ அவங்க ஃபுல்லாக லைன் அப் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட நம்ம பார்த்தோம் கேவல்ரி ஹார்ஸ்மேன் வந்து 200 பேர் இருந்தாங்கல்ல. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து இக்ரிமா இபின் அபி ஜஹல், அபு ஜஹலோட மகன் இக்ரிமா, அவர் ஒரு 100 கேவல்ரியை வந்து லெஃப்ட் சைடில் மேனேஜ் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க வந்து இந்த இடத்துல இவர் குரைஷாக இருக்கார், பட் இவங்க ஒரு சஹாபியாக மாறுவாங்க. அண்ட் ஹாலித் பின் வலீத் இவங்களோட பேரை வந்து நம்ம
ஹிஸ்ட்ரியில் நிறைய பேர் கேட்டிருப்போம். அண்ட் ஈவன் துபாயில் இருக்க மக்கள் இவங்க பேரில் ஒரு ஸ்ட்ரீட்லாம் இருக்குது. யூனோ இஸ் அ வெரி ரெக்கக்னைஸ் பர்சன். அண்ட் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்டில் ஆஃப் பத்ருக்கு அப்புறம் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ ஹாலித் பின் வலீத் இவங்க வந்து ரைட் சைடில் 100 ஹார்ஸஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நடுவில் வந்து அந்த ஃபுல் லைன் அப் ஆயிடுச்சு. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து முஸ்லிம்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அபு சுஃபியான் தானே கமாண்டரு, அவர் வந்து நடுவில் இருக்கார். அவர் வந்து அட்வான்ஸ் கொடுக்குறாரு. ஓகே லெட்ஸ் கோ ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேட்டில் எப்படி ஆரம்பிக்கும்னா ஃபஸ்ட்டு ஒரு குரூப்பாக இருப்பாங்க, நடுவில் கமாண்டர் இருக்கும். எல்லா லைனாக பண்ணதுக்கப்புறம் ஸ்லோவாக ஃபஸ்ட்டு வாக் பண்ணி வருவாங்க. ஓகேவா? இந்த இடத்துல ஃப்ளாக் பேரரை பற்றி போட்டிருக்குது. ஸோ குரைஷ் சைடில் ஃப்ளாக் பேரர் யாருன்னா வந்து அப்தத்தார் கிளான்லேருந்து தல்ஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள். வி ஷுட் நாட் கன்ஃபியூஸ் தல்ஹா இப்ன் உபைதுல்லா அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் சித்திக் நாயகத்தோட ஒரு கசின் இருக்காங்க. இவங்க யாருன்னா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரா பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து சிரியாலேருந்து வருவாங்க. அண்ட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் நாயகத்துக்குலாம் வந்து ஒரு வெள்ளை கலர் துணியை கொடுப்பாங்களா, அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ண வந்த துணியை வந்து இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிஃப்டாக கொடுப்பாங்கல்ல, அந்த தல்ஹாவோட இவங்களை கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. அவங்க அபூபக்கர் சித்திக் நாயகத்தோட கிளான், அது பனி தைமு. இவங்க வந்து அப்தத்தார் கிளான்லேருந்து. ஜஸ்ட் ஒரு கிளாரிட்டி சொல்லிக்கிறேன். அண்ட் நம்ம முஸ்லீம் சைடில் வந்து முசாப் அலி தலான் வந்து இந்த பேனரை கேரி பண்ணுறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? முசாப் அலி தலானும் ஆல்சோ இஸ் ஃப்ரம் அப்தத்தார் கிளான். அண்ட் நம்ம வந்து பேட்டில் ஆஃப் பத்ர்லேயும் பார்த்தோம். எப்படின்னா அப்துத்தார் கிளான் தான் யூஸ்வலாக குரைஷில் வந்து எப்போவுமே அந்த அப்து மனாஃபோட லினியேஜ் தான் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, பனு ஹாஷிம் வராங்க. அப்துத்தார் வந்து அவங்களோட சிஸ்டர்ஸ் லைக் பிரதர் கிளான் அப்படின்னு சொல்லலாம். அப்துத்தார் கிளான் தான் வந்து எப்போவுமே வந்து தேவர் ஆல்வேஸ் எ ஃப்ளாக் பேரர்ஸ். அண்ட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆல்சோ அந்த சென்டிமெண்ட்டை மெயின்டைன் பண்ணிட்டு தான் வந்தாங்க. அதனால தான் முசாப் அலி தலானும் ஆல்வேஸ் வந்து அவங்க ஃப்ளாகை தூக்கிட்டு போகிற மாதிரி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த தல்ஹா என்ன பண்ணுறாரு, அவர் ஃப்ளாகை தூக்குறாரு. அவரோட பிரதர் 2 பிரதர்ஸு அண்ட் ப்ளஸ் அவங்களோட 4 சன். ஸோ மொத்தமாக அவங்க வந்து 6 + 1 7, மொத்தம் 7 பேர் வந்து அந்த ரெடியாக இருக்காங்க. முதல்ல நம்ம வந்து இந்த பேட்டில் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளாகோட இம்பார்ட்டன்ஸ் பார்ப்போம். ஃப்ளாக் வந்து எப்படின்னா அதுதான் வந்து ஒரு மேஜர் மோட்டிவேஷன் அண்ட் மேஜர் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குற விஷயம் அந்த பேட்டில் இருந்துச்சு. ஃப்ளாக் நிற்கிற வரைக்கும் யுவர் ஆர்மி இஸ் ஸ்டில் இன் பேட்டில் தான். என்னைக்கு ஃப்ளாக் வந்து சாயுதோ தட் மீன்ஸ் அதோட அந்த மக்களோட ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட மாரல், அவங்களோட ஒரு மைண்டு ஃபைட்டிங் கெப்பாசிட்டியில் இருக்கும்னா அது எல்லாமே வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மென்டாலிட்டியாக இருந்துச்சு. அண்ட் இந்த அப்துத்தார் கிளான் இவங்க வந்து எப்பயுமே அந்த ஃப்ளாகை தூக்கிட்டு இருப்பாங்க. இவங்களோட 2 பேர் பத்ர் பேட்டில் என்னாச்சுன்னா அவங்க அந்த ஃப்ளாகை விட்டுட்டு வந்து டைரெக்டாக போய் பிரிசனராக வந்து கேப்டிவாக போயிட்டாங்க. இது வந்து அபு சுஃபியானுக்கு தெரியும்ல. இந்த வாட்டி அபு சுஃபியான் சொல்கிறாரு, இதை நம்ம இன்னொரு சிலர்னு கேட்டால் அதை வந்து கோரிலேட் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ அபு சுஃபியான் சொல்கிறாரா, அப்துத்தார் மக்களே, நீங்கள் வந்து போன வாட்டி மாதிரி ஃப்ளாகை விட்டுட்டு ஓடி போய் நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டீங்கல்ல. இதை நீங்கள் பண்ணுறீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இப்போவே கொடுத்துட்டு நீங்கள் கிவ் அப் பண்ணிட்டு போயிருங்க. நீங்கள் தேவையில்லாமல் வந்து ஃப்ளாகை தூக்குறேன்னு சொல்லி அப்புறம் விட்டு கொடுத்து ஓடி போய் இந்த மாதிரி வந்து கோலத்தனமான வேலையை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அபு சுஃபியான் ஒரு இது கொடுக்குறாரு. இதை சொன்ன உடனே நேச்சுரலி ஜென்ரலாகவே பேகன்ஸ் வந்து ஒரு பயங்கர அவங்க ஈகோ அண்ட் ப்ரைட் ரொம்ப ஹைட்டில் இருந்துச்சு. இதை சொன்ன உடனே இது வந்து எப்போ நான் ஒரு ரிவர்ஸ் சைக்காலஜி பண்ணுறேன் அபு சுஃபியான். நீங்கள் ஓடி போங்க அப்படின்னு சொல்ல எக்ஸ்ட்ராவாக ஊக்கப்படுத்துறாரு. ஆனால் ஊக்கப்படுத்துறது வந்து ஒரு நெகட்டிவான ஊக்கத்தை படுத்தினா அப்போ வந்து இன்னும் ஒரு வெறி இன்க்ரீஸ் ஆகும்ல. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் பாருங்கள், நாங்கள் ஒரு ஆள் உயிரோடு இருந்தால் கூட இந்த ஃப்ளாக் கண்டிப்பாக நிற்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறியில் வந்து இந்த எல்லா மக்களும் அப்துத்தார் கிளானில் 7 பேர் ரெடியாக வராங்க. முசாப் அலி தலான் அந்த சைடில் குரைஷ் கிளான்லேருந்து, இது அவங்களோட கிளான் தானே, முஸ்லிம்ஸ் கிளான்லேருந்து. ஸோ அவங்க முசாப் அலி தலான் அவங்களும் பார்க்குறாங்க, அவங்களோட சேம் கிளான் அப்துத்தார் தல்ஹாலாம் இருக்காங்க, அதெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ இப்போ ஆர்மிஸ்லாம் அட்வான்ஸ் எப்படி ஸ்லோவாக ஃப்ரண்ட்டில் வந்துட்டுருக்காங்கல்ல. இப்போ என்ன பண்ணுறாரு, அபு சுஃபியான் வந்து அவர் ஆர்மி ஹால்ட் பண்ணிடுறாரு. ஹால்ட் பண்ணிட்டு அவர் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போகிறார். ஃப்ரண்ட்டில் போயிட்டு அவர் அங்கேருந்து ஒரு இது கொடுக்குறாரு, ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. ஸ்பீச்சில் ஒரு விஷயம் சொல்கிறாரு. அண்ட் நம்ம இன்னொரு சிலர் கேட்டால் ஹீ சென்ட் அ மெசஞ்சர். ஐதர் வே அவரோட விஷயம் தான் போயிட்டு அங்கே சொல்கிறாரு, அவுஸ் மக்களே, ஹஸ்ரஜ் மக்களே, மதினா வாசிகளே, எங்களுக்கு உங்களோட ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் உங்களோட சண்டை பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு காரணமும் கிடையாது. நீங்கள் வந்து எங்கள் கசின்ஸோடு விட்டுருங்க. அண்ட் நீங்கள் பாட்டுக்கு இந்த ஃபீல்ட் அவுட் விட்டியே போயிட்டீங்கன்னா நாங்கள் உங்களோட ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டோம். உங்களோட எங்களுக்கு சண்டை பிடிக்கிறதுக்கும் ஒரு காரணமும் இல்லை. நீங்கள் வந்து உங்களை விட்டுட்டு நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அபு சுஃபியான் சொல்கிறாரு. இதை சொன்ன உடனே நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து பயங்கரமாக ஒரு அப்யூஸு எல்லா மக்களும் அன்சார் மக்கள்லாம் வந்து பயங்கரமாக அப்யூஸ் பண்ணுறாங்களாம்.
ஒரு தண்டரஸ் அப்யூஸ்ன்னு போட்டிருக்கு. ஸோ எல்லா மக்களும் உங்களால் இமேஜின் பண்ண முடியுதா, லைக் கத்தி அது இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அப்யூஸ் பண்ணுறாங்களாம். இதை வந்து அப்போ அபு சுஃபியான் பண்ண ரிட்டர்ன் போகிறாரு. ரிட்டர்ன் போனோடனே இந்த குறைஷ் சைடில் இன்னும் ஒரு ஆள் வராராம், அபு ஆமிர். ஹன்சலா ரலியல்லாஹு வாப்பா அண்ட் அந்த செல்ஃப் ஸ்டைல்டு ஏப்ரஹாமிஸ்ட் நம்ம பார்த்தோம்ல, நான் இப்ராஹிம் நபியோட ரிலிஜன் ஃபாலோ பண்ண நீங்கள் பண்ணலன்னு சொல்லிட்டு போன செஷன்லேயும் இவரை பற்றி பார்த்தோம் அண்ட் பழைய செஷன்லேயும் பார்த்துருக்கோம்ல. இந்த அபு ஆமிர் வராராம். அவர் என்ன பண்ணுறாரு, அபு சுஃபியான்ட்ட போய் கொஞ்சம் இது போட்டு கொஞ்சம் போஸ்ட்லாம் பண்ணிவிட்டு, நீங்கள் இருங்க, இப்போ நான் போனால் என் மக்கள் என்கிட்ட என்ன மாதிரி பதில் சொல்லுவாங்க நீங்கள் பாருங்கள், நான் போனால் அவங்க என் மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருப்பாங்க, நான் இந்த விஷயத்தை நான் மாற்றிட்டு வரேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃப்ரண்ட்டில் வராராம். வந்தோடனே ஹன்சலா ரலியல்லாஹு வந்து ரொம்ப ஒரு எம்பாரசிங் ஆயிடுது. என்னடா நம்ம வாப்பா இந்த மாதிரி மானத்தை வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப எம்பாரஸ்ட் இல்லை, அவங்க ஆக்சுவலி கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க, ஏன் நம்ம வாப்பா எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அபு ஆமிர் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அவர் வந்து வாயத்தரன்னு சொல்கிறாராம், ஓ ஹவுஸ் மக்களே, அவர் வந்து ஹவுஸ்லேருந்து இருந்தார், நான் அபு ஆமிர் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாராம். சொன்ன உடனே அங்கே இருக்கிற மக்கள்லாம் அப்படியே வந்து அந்த அபு சுஃபியான் என்ன பண்ணாங்களோ அதை விட ஒரு மோசமாக பயங்கர ஒரு இன்சல்ட் பண்ணி அது பண்ணி இது பண்ணி, சும்மா இன்சல்ட் பண்ணாமல் கல்லை விட்டு எரிய ஆரம்பிச்சிட்டாங்களாம். சுப்ஹானல்லாஹ். இன்னும் கல்லை விட்டு எரிஞ்சு அவர் வாயை திறந்து ஒரு அட்ரஸ் கூட பண்ண வரல. அது இன்னொரு சீரால சொன்னாங்க, நான் அபு ஆமிர் ராஹிப் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாராம். ராஹிப்னா அரபிக்கில் என்னதுன்னா வந்து மங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னும் அவர் மங்க் மாதிரி தான் இருந்தார். ப்ரீ இஸ்லாமில் வந்து ஒரு மங்காக இருந்து அந்த மங்க் ரீஜன் அந்த மங்க் ரீசன்னால தானே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவர் எதிர்த்தார். அவர் ராஹிப் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அங்கேருந்து அதுவும் சொல்கிறாங்களா, நீ ராஹிப்லாம் கிடையாது, நீ அபு ஆமிர் அல் ஃபாசிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். அல் ஃபாசிக்னா அரபிக்கில் என்னதுன்னா வந்து இது ஒரு சின்னர், பாவி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நீ சன்னியாசிலாம் ஒன்றும் கிடையாது, நீ வந்து ஒரு கோலை, நீ ஒரு ஃபாசிக்கு, நீ ஒரு பாவி நீ அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அப்யூஸ் பண்ணி மோசமாக திட்டி கல்லெலாம் விட்டு எரிஞ்ச உடனே அவர் ரிட்டர்ன் போயிட்டு அவர் அபு சுஃபியான்ட்ட சொல்கிறாரா, என் மக்களுக்குலாம் வந்து ஏதோ நோய் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், என்ன ஆச்சுன்னு தெரில. அவர் வந்து அப்படியே தலை குனிஞ்சு ரொம்ப ஒரு எம்பாரஸ் ஆகி, உங்களுக்கு புரியுதுல, அவர் போகும்போது நீங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்து என்ன பண்ணிட்டு வரேன்னு போயிட்டு இந்த மாதிரி இது ஒரு பல்பு மாதிரி தான், அந்த பல்பை வாங்கிட்டு அவர் ரிட்டர்ன் வந்தோடனே எப்படி இருந்திருக்கும். ஆனால் அதோட அவர் அப்செட் ஆகி இவர் வந்து ரிட்டர்ன் போயிடுறார். Again, the order was given for the Meccans to advance, and not far from the front lines, the women, led by Hind, also moved forward, beating their timbrels and their drums and chanting, "On, ye sons of Abduddar, onwards, you that guard the rear, smite with every sharp sword, smite." Then, when the women felt they had reached their limit of nearness to the enemy, they marked time to the beat of their drums, letting the men advance beyond them, and Hind started up a song which had been sung by another Hind in one of the wars of old. "Advance and we embrace you, and soft carpets spread, but turn your backs, we leave you and not love you." When the two armies were almost joined, the Prophet's archers shot a volley of arrows into Khalid's cavalry, and the neighing of the horses drowned the women's voices and their drums. From the Meccan center, Talha strode forward and shouted for a man to meet him in single combat. Ali went out to meet him and finally felled him to the ground with a blow that cut through his helmet and split his skull. The Prophet knew at once that this was the leader of the squadron, the ram that had been subjected to him in his dream, and in a loud voice he magnified God, Allahu Akbar, and his magnification was echoed throughout the host. But the ram had signified not only one victim, for Talha's brother now took his banner, and he was cut down by Hamza. Then Saad of Zuhra put an arrow through the neck of Talha's second brother, and his 4 sons were killed, one after the other, by Ali, Zubair, and Asim ibn Thabit of Aus. 2 of them were carried dying to their mother Sulafa, who was now in the rear, and when they told her who had dealt them their mortal wounds, she vowed that one day she would drink wine out of Asim's skull. ஸோ இந்த இன்சல்ட்ஸ் அண்ட் இந்த அப்யூஸ்லாம் வந்து அபு சுஃபியானும் அபு ஆமிர் வாங்கினதுக்கப்புறம் இப்போது மக்கனோட அட்வான்ஸ் வந்து திருப்பி நடக்குது. அபு சுஃபியான் திருப்பி அட்வான்ஸ் கொடுத்துறாரு. இப்போது அந்த ஆர்மிலாம் ஃப்ரண்ட்டில் வராங்க. இந்த ஹிந்த் அண்ட் அந்த விமென்லாம் வந்திருக்காங்கல்ல, அவங்களோட லீடர் வந்து ஹிந்தாக இருந்துச்சு. ஹிந்த் யார்? அபு சுஃபியானோட ஒய்ஃபு.
யூஸ்வலாக இந்த விமென்லாம் இருக்காங்களே, இவங்க எப்படின்னா அந்த ஆர்மியோட பேக் லைன்ஸில் தான் இருப்பாங்க. அவங்க ஃப்ரண்ட் லைன்ஸில் வர மாட்டாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மிடில் டு பேக்கில் வந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த விமென் வந்து எப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இவங்க வந்து சியர் லீடிங் மாதிரி பண்ணுறாங்கல்ல. ஸோ இவங்க போயம் ஆல்ரெடி நம்ம அகேன் அண்ட் அகேன் நமக்கு தெரிய வருது, போயட்ரி அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். அவங்க வந்து அந்த போயட்ரியில் வந்து ஒரு மோட்டிவேஷன் இருந்துச்சுன்னா மோட்டிவேஷன், ஈவில் இருந்துச்சுன்னா ஈவில், குட் இருந்துச்சுன்னா குட், அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ அந்த போயம்ஸ்லாம் அவங்க சொல்லிகிட்டே வராங்க. ஓ அப்துத்தார் மக்களே, நீங்கள் போங்க, நீங்கள் தான் வந்து எங்கள் பேக்கில் நீங்கள் கார்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸ்மைட் அவங்கள அடிங்க, எல்லா ஒரு ஷார்ப்பான அருவாலையை வச்சு அவங்கள நல்லா அடின்னு அடிங்க. இது ஜஸ்ட் இன்னும் அரபிக்கில் சொல்லும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். நம்ம வந்து இதை தமிழில் சொல்லிகிட்ருக்கோம். இந்த மாதிரி போயம் சொல்கிறாங்க. அண்ட் என்ன ஆகுது, ஒரு பாயிண்ட்க்கு அப்படியே ஃப்ரண்ட் அட்வான்ஸ் போயிட்டுருக்காங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, ஓகே இதுக்கு மேலே வந்து விமன் வர தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்டன்ஸ் வந்துடும்ல. ஆஃப்டர் திஸ் இட் இஸ் ஒன்லி த பேட்டில் பிளேஸ். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த விமன் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அண்ட் இந்த ஹிந்து வந்து இன்னொரு போயம் சொல்லுது. இந்த இப்போ சொல்ல போகிற போயம் வந்து இது பழைய காலத்தில் ஆக்சுவலாக நம்ம இந்த ஹிந்தோட பேரை ஸ்டார்டிங்லேயே பார்க்கும்போது பழைய காலத்தில் இந்த ஹிந்துங்கிறது ரொம்ப ஒரு காமனான நேமாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு ஹிந்து இருந்தாங்க, அந்த ஹிந்து எழுதின போயம் தான் இந்த போயம். நீங்கள் முன்னாடி போனீங்கன்னா, நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா வி எம்ப்ரேஸ் யூ, நாங்கள் உங்களை வந்து அரவணைப்போம். அண்ட் உங்களுக்காக நாங்கள் வந்து நல்லா சாஃப்டான கார்பெட்லாம் உங்களுக்காக விரித்து வைப்போம். ஆனால் நீங்கள் வந்து பயந்து ஓடினீங்கன்னா உங்களை விட்டுட்டு போயிடுவோம். உங்களை நாங்கள் ஒரு சொட்டு கூட வந்து உங்கள் மேலே பாசம் வச்சிக்க மாட்டோம், உங்களை நேசிக்க மாட்டோம், உங்களை விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கேட்கும்போது ஏன்னா இது நம்ம ஆப்வியஸ்லி தமிழில் வந்து எனக்கு ரொம்ப அழகாக இதை சொல்ல தெரியலை. அது அழகுங்கிறத விட வந்து இது ஒரு வார் மோட்டிவேஷனாக இருந்துச்சு. மென் வந்து எப்படின்னா சொல்கிறாங்க, யூனோ விமென் வந்து இந்த விஷயத்த சொல்லும் போது யூனோ இட்ஸ் லைக் கொஞ்சம் என்டைஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் வந்து ஒரு ஸ்லைட்லி இதில் வந்து ஒரு செக்ஷுவல் ஃபீலிங்கும் இருக்குது. பட் ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு ஒரு சென்சுவல் ஃபீலிங் மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சொல் நீங்கள் வாங்க, நீங்கள் போனால் உங்களை நாங்கள் அரவணைப்போம், நீங்கள் சண்டை பிடிக்கணும், இது எல்லாமே ஒரு மோட்டிவேஷன் ஸ்ட்ராட்டஜியாக அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதோடு என்ன ஆகுதுன்னா, இந்த மக்கள்லாம் ஃப்ரண்ட்டில் வந்துட்டாங்கல்ல, இப்போது விமன் பேக்கில் தங்கிட்டாங்க. அப்படி மக்கள்லாம் முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் பக்கத்து டிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு க்ளோஸாக வந்த உடனே ஃபஸ்ட்டு அந்த ஆர்ச்சர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த ஆர்ச்சர் ஹில்லேருந்து ஜபல் ரூமாலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கண்டினியூ வாலி ஆஃப் ஆரோஸ். ஸோ யூனோ அது அப்படி உங்களுக்கு இமேஜின் பண்ணுறது, அப்படி நிறைய அப்படி குமிஞ்சி எல்லோரும் சேர்ந்து ஒன்றா ஆரோஸ் விட்டால் அப்படி இருக்கும். இந்த ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவங்களோட கேவல்ரி வந்து ரைட் சைடில் இருக்குல்ல, அதுக்கு மேலே அப்படியே கண்டினியூஸாக ஆரோஸ் விட்றாங்களாம். ஆரோஸ் விட்ட உடனே ஹார்ஸஸ் எல்லாம் பயந்து ஃபுல்லாக கத்தி அதில் என்னாவது, அந்த ஹார்ஸஸ் ப்ரொசீட் பண்ணலை. ஹாலித் ரலியல்லாஹு வந்து அப்படியே ரைட்டில் வந்து அவங்க எந்த இடத்துல ஒரு பொசிஷனில் இருந்தாங்க அந்த பொசிஷனில் அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அவங்களால ஃப்ரண்ட்டில் வர முடியலை. மக்கன் சென்டரில் அப்புறம் என்ன நடக்குதுன்னா வந்து, அண்ட் அகெயின் ஒன் மோர் திங், இப்போது த திங் அபவுட் பேட்டில்ஸ் இஸ் என்னென்னா வந்து நிறைய இண்டிவிஜுவல் இன்சிடென்ட்ஸ் இருக்கும், ஓகேவா? ஏன்னா வந்து இது ஒரு பேட்டில் பிக்சராக இருக்கும்போது இட்ஸ் நம்ம ஆல்ரெடி பதரில் சொன்ன மாதிரி அதே தான். ஒரு பெரிய பிக்சரில் வந்து நம்மளால் ஒரு படம் பார்க்குறோம், அந்த மாதிரி பார்க்குறோம்னா நம்மளால் அந்த மாதிரி ஒரு சீனை க்ரியேட் பண்ண முடியும். பட் வென் சம்படி இஸ் நரேட்டிங் த இன்சிடென்ட்ஸ், அது வந்து எப்படின்னா ஒரு சஹாபி சொல்லுவாங்க, நான் இங்கே இது பண்ணேன், அங்கே அது பண்ணேன், அது பார்த்தோம், இது பார்த்தோம், அங்கங்கே சில ஸ்டோரிஸ் நரேட் ஆகி அப்படி தானே அது ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இட் வில் ஆல்வேஸ் பி ஸ்மால் இன்சிடென்ட்ஸ், இங்கே இவன் நடந்துச்சு, அது அவங்க நடந்துச்சு. வேறாஸ் இந்த நம்ம வந்து அதை நரேட் பண்ணும்போது தான் அது ஒரு கம்பைன் பண்ணி சொல்ல முடியும். அண்ட் ஹவு மச் எவர் இண்டிவிஜுவல் இன்சிடென்ட்ஸாக இருக்கோ அதை குரூப் பண்ணி இட் ஆல் ரிமைன்ஸ் இன் அவர் இமேஜினேஷன் தான். நம்ம எந்த அளவுக்கு இமேஜின் பண்ணி இந்த பேட்டில் இமேஜின் பண்ணுறோமோ அதுதான் பேட்டில், நம்மளுக்கு அதான் த ரியாலிட்டி. ஸோ இப்போ என்னாச்சு, த முபாரஸா நடக்க போகுது, த 1-on-1 சிங்கிள் காம்பேட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா எல்லா வாருக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து அந்த 1-on-1 காம்பேட் நடக்கும். இப்போ தல்ஹா ஃப்ரண்ட்டில் வரார், அவர் வந்து ஃப்ளாக் பேரராக இருந்தார்ல, அவர் ஃப்ரண்ட்டில் வரார். வந்துட்டு அவர் சொல்கிறார், யார் வந்து சண்டை பிடிக்க போகிறான்னு சொன்ன உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. வந்தோடனே இந்த வராங்க, அந்த பேட்டில் ஆரம்பிக்குது. அந்த பேட்டில் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு எப்படின்னா, அந்த இன்னொரு சிலாவில் சொன்னாங்க, அவர் ஃபஸ்ட்டு தல்ஹா வந்து அவர் ஷீல்டில் வச்சு ஒரு அடிப்பாராம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரோட வாளை வச்சு ஒரு அடிப்பாராம். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கையை வச்சு அவரோட அந்த அட்டாக்கை பிளாக், அண்ட் சேம் டைம் இன்னொரு கையை வச்சு ஒரே வெட்டு. இட்ஸ் லைக் நம்ம படத்துலாம் பார்ப்போம்ல, லைட்னிங் ஸ்பீடுன்னு சொல்லுவோம் தெரியுமா? இதெல்லாம் யூஸ்வலாக நான் படம்னு சொல்கிற ரீசன் என்ன வந்து, இதில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நேரில் எங்கே பார்க்க போகிறோம்? யார் வந்து நேரில் வந்து வார் பேட்டில்லாம் நம்ம பார்த்ததில்லை, நம்ம யாருமே கண்ணால் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அதனால தான் வி ஹாவ் டு கிவ் திஸ் ரெஃபரன்சஸ். அவங்க லைட்னிங் ஸ்பீடில் ஒரு சைடில் ரிசீவ், ஒரு சைடில் வெட்டு, ஒரே வெட்டு, அதோட ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. இன்னொரு சீரால சொன்னாங்க, இட்ஸ் லைக்
அவர் வந்து காலை வெட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உயிரோட இருந்தாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. either way நம்ம இந்த புக்லேயே ஃபாலோ பண்ணுவோம். வெட்டினாங்க, ஆனால் அங்கேயே வந்து தல்ஹாவோட விஷயம் முடிஞ்சிருது. இது முடிஞ்ச உடனே தல்ஹாவோட தலையை வந்து துண்டாக்கிடுறாங்க. அவர் தலையை துண்டாக்கிறாங்க அலி ரலியல்லாஹு. இது முடிஞ்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கனவுல கண்டாங்கல்ல, அவங்க லீடரோட ஸ்குவாட்ரனோட லீடர் அது அந்த ஒரு ஆடில் போன்னு சொல்லிட்டு, இதை பார்த்த உடனே ரசூல் சாமி தெரிஞ்சிச்சு இதை தான் நம்ம கனவுல வந்துச்சுன்னு சொல்லிட்டு. பட் அதை தாண்டியும் வந்து அப்படியே அதை ரீப்ளேஸ் ஆகிட்டே வரும். அதை நம்ம பார்க்க போகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காட்சியை பார்த்த உடனே அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தக்பீரை கட்டுறாங்க. இந்த தக்பீரை கொடுத்த உடனே அப்படியே எல்லா மக்களோட வாயிலும் அல்லாஹு அக்பர்னு சொல்லி வந்து அப்படியே ஒரு அப்ரோர் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அதோட பேட்டில் ஸ்டார்ட் ஆயிடுது. 2 ஆர்மி ஃபைட் வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஜஸ்ட் த ஹோல் க்ரௌட் கம்ஸ் டுகெதர். இப்போ போரில் என்ன நடக்குதுன்னா வந்து எல்லா மக்களும் சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லெஃப்ட், ரைட்டு, சென்டர், டாப்பு, பாட்டமு. இந்த ஃப்ளாக் பேரர்ஸை பற்றி நம்மளுக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா, இவங்க வந்து ஒரு ரொம்ப ஆனரபிள் பொசிஷன். ஏன்னா இவங்க தான் வந்து இந்த ஆர்மியை வந்து பிக்கெஸ்ட் மோட்டிவேஷன். ஃப்ளாக் நிற்கிற வரைக்கும் தான் அவங்க சைடு அலைவ். ஸோ ஒரு பெரிய ஆனர் இருக்குது. ஃப்ளாக் பேரர்னு வந்தால் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் ரொம்ப ஹையாக இருக்கும். ஆனால் போரில் வந்து ஒரு என்ன ப்ராப்ளம்னா, ஃப்ளாக் பேரர் எப்பவுமே ஒரு கையில் ஒரு ஃப்ளாகை வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு ஆங்கிளில் ஹேண்டிகேப்டாக இருப்பாங்க. ஆக்சுவலி ஒரு கையால் தான் அவங்கள சண்டை பிடிக்க முடியும். இந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருந்துச்சு. அதை தாண்டி ஹம்சா ரலியல்லாஹு அவங்களை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு வாரில் ஒரு நார்மல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. எப்படின்னா ஃபஸ்ட்டு போய் இஃப் யூ அட்டாக் த ஃப்ளாக் தென் ஹாஃப் த பேட்டில் இஸ் ஒன். அப்புறம் அட்டாக் த லீடர் அண்ட் எவ்ரி திங் இஸ் ஒன். இது 2 தான் வந்து த ஹையஸ்ட் பொசிஷனாக இருக்கும்ல. ஸோ ஹம்சா ரலியல்லாஹு வந்து டார்கெட் பண்ணி என்ன பண்ணுறாங்களா, ஃபஸ்ட்டு தல்ஹா இறந்துட்டார். அப்புறம் தல்ஹாவோட பிரதரை வந்து அடுத்து ஹம்சா ரலியல்லாஹு வெட்டுறாங்க. அப்புறம் என்னதான் வந்து சாத் ஜுஹ்ரா கிளான்லேருந்து அவர் வந்து அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இந்த ஆரோ சுட்டுட்டு இருந்தார்ல, டைரெக்டாக தல்ஹாவோட அடுத்த பிரதர் அவர் வெட்டுறாரு. அதுக்கப்புறம் 4 சன்ஸ் இருந்தாங்களா, ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, ஃப்ளாக் உழுவுது அடுத்த ஆள் தூக்குறாங்க, ஃப்ளாக் உழுவுது அடுத்த ஆள் தூக்குறாங்க. இப்படியே மாற்றி வராங்க. அவங்க 7 பேர் இருந்தாங்க மொத்தமாக. அதில் வந்து ஒருத்தவங்களையும் வெட்டிட்டு அடுத்த 4 சன்ஸ் இருந்தாங்களா, அந்த 4 சன்ஸையும் வந்து அலி ரலியல்லாஹு வந்து வெட்டுறாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு அண்ட் ஆசிம் இப்னு தாபித் அவுஸ் கிளான்லேருந்து இவங்க ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க 3 பேர் வந்து அந்த 4 பேரை வந்து லைக் கண்டினியூஸாக பட் 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 பட்னு சொல்லி ஃபினிஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இதில் வந்து அந்த 2 சன்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஆல்மோஸ்ட் வெட்டிட்டாங்க. இன்னும் அந்த இடத்துல இறந்து போகாமல் இருக்குது. அவங்கள தூக்கிட்டு அந்த குறைஷ் மக்கள் வந்து அவங்களோட அம்மா சுலஃபான்னு சொல்லிட்டு ஒரு லேடி, அவங்க வந்து குறைஷ் சைடில் பேக்கில் இருந்திருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து அந்த குறைஷ் மக்கள்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி உங்கள் மகன் இந்த மாதிரி சொன்னோடனே, அப்போ சுலஃபா கேட்குறாரு யார் இவங்க வெட்டினான்னு சொன்னோடனே ஆசிம் இப்னு தாபித் ரலியல்லாஹு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு கொள்கை வைக்கிறாங்க. அந்த லேடி ஒரு கொள்கை வைக்கிறாங்க, நான் ஆசிமோட மண்டை ஓட்டில் இருந்து நான் கண்டிப்பாக அதில் வந்து நான் வைன் குடிப்பேன். இது வந்து இந்த விஷயத்தை கேட்கும்போது எப்படின்னா, இது நம்மளுக்கு என்ன புரிய வருது, இது ஒரு பேகன் மென்டாலிட்டியாக இருந்துச்சு. ஹிந்து என்ன சொல்லுச்சு, பத்ரில் வந்து நான் வந்து என்னோட வாப்பா அவங்கள வெட்டின ஹம்சாவை வந்து அவரை வெட்டி நான் போன செஷனில் எல்லாத்துலேயும் வந்து நான் குடல்னு சொல்லிட்டு இருந்தேன். குடல்னா வந்து ஆக்சுவலி இட் இஸ் இன்டெஸ்டைன். இட்ஸ் ஆக்சுவலி ஷீ செட் லிவர். ஸோ லிவர்னால் வந்து ஈரல்னு சொல்லுவோம்ல. ஸோ நான் வந்து ஆக்சுவலி எல்லா செஷன்லையும் குடல்னே சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என்னை கரெக்ட் பண்ணாங்க. ஸோ ஹம்சா ரலியல்லாஹு ஈரலை நான் எடுத்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து வந்து ஒரு கொள்கை வைக்கிது. இங்கே இந்த லேடி வந்து ஆசிமோட மண்டை ஓட்டில் நான் வந்து வைன் குடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு பயங்கர ஒரு மோசமான ஒரு பேகன் மென்டாலிட்டியாக, இது ஒரு மோசமான ஒரு கொள்கையாக வந்து இது ஒரு ப்ராக்டிஸ் ஆயிருந்துச்சின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸில் புரிய வருது. அதோட என்ன பேட்டில் ஃபுல் ஃப்ளெஜாக போயிட்டுருக்குது. எல்லாம் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து முஸ்லிம்ஸ் ஃபுல் பவர் ஃபுல் சார்ஜ் வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. No woman had been allowed to set out with the Muslims on the previous day, but Nusayba, a woman of Khazraj, felt that her place was nonetheless with the army. Her husband Ghaziya and 2 of her other sons were there, but that was not the reason. Other women had husbands and sons in the army and were content to stay at home. But Nusayba had been one of the 2 women who had gone out with the 70 men of Medina to the second Aqaba, nor could she find it in her nature to stay behind on this occasion. So she had risen early that morning, and having filled a skin with water, she set off for the battlefield, where she would at least be able to tend the wounded and give drink to the thirsty. She took with her nonetheless a sword and also a bow and a quiver of arrows. Following by inquiry the way that the army had taken, she reached without difficulty not long after the battle had begun.
the place at the foot of the mountain where the Prophet had now taken up his position on a piece of relatively high ground with Abu Bakr, Umar, and others of his closest companions. The mother of Anas, Sulaim, had had the same idea and arrived with her skin of water not long after Nusayba. The group behind the lines was also joined by 2 men of Muzaina, one of the Bedouin tribes to the west of the oasis. They were both recent converts to Islam, and not knowing of the Meccan attack, they had gone to Medina that dawn to find the city more than half empty. On hearing why, they immediately set out for Uhud, and having greeted the Prophet, they drew their swords and went forward into the fray. இப்போ நம்ம பார்த்தோம் குரைஷ் சைடில் வந்து விமன் வந்திருக்காங்க, இவங்கெல்லாம் சியர் லீடிங் பண்ணுறாங்க அப்படின்லாம் பார்த்தோம்ல. ஆனால் முஸ்லீம் சைடில் இந்த கான்செப்ட் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு இஸ்லாமிக் கான்செப்டே இல்லை. விமன் வந்து யூஸ்வலாக வந்து சண்டை பிடிக்க வர மாட்டாங்க, வார்ஸ்லாம் வர மாட்டாங்க. ஆனால் நுசைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்ரஜ் கிளான்லேருந்து ஒருத்தவங்க இருந்தாங்க, ஒரு சஹாபி. இவங்களோட ஹஸ்பண்ட் ஹசியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அண்ட் அவங்களோட 2 சன்ஸ் அவங்களுமே வார் பேட்டில் இருந்தாங்க. ஆனால் வந்து இவங்க வந்து இந்த காரணத்துக்காக கிடையாது, இன்னொரு காரணத்துக்காண்டி அவங்க வந்து இந்த வாருக்கு வராங்க. அவங்க வந்து கிளம்பி வராங்க. நுசைபா ரலியல்லாஹு அன்ஹு வந்து இவங்க வந்து எப்படின்னா, அந்த 70 மென் வந்து செகண்ட் அக்காபாவுக்கு போய் பிளட்ஜ் எடுக்க போனாங்க. இஸ்லாம்லேருந்து மதீனாலேருந்து யத்ரிப்லேருந்து வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பிளட்ஜ் எடுக்க வந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அதில் 2 விமன் வந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். அந்த டைமில் வந்து அவங்களோட நேம்ஸ் நம்ம ரொம்ப பார்த்த ஞாபகம் இல்லை. பட் அதில் ஒருத்தவங்க வந்து நுசைபா ரலியல்லாஹு அன்ஹு. ஸோ இவங்க எப்படின்னா வந்து ரொம்ப லைக் ஷீ ஆல்சோ வாண்ட்ஸ் டு ஹெல்ப் த கம்யூனிட்டி. அண்ட் இதை வந்து இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் இந்த மாதிரி தான் புரியுது. இவங்களோட பிளான் என்ன வந்து இந்த மாதிரி இப்போது இந்த ஆர்மிக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மற்ற லேடிஸ் மாதிரி அங்கே வீட்டில் இல்லை. வீட்டில் இருக்கிறது ஒன்றும் தப்பாக சொல்லவே இல்லை, அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனே கிடையாது. நுசைபா ரலியல்லாஹு அன்ஹு ஷீ வாஸ் லைக் இல்லை நான் ஏதாச்சும் நானும் போய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து அவங்க கிளம்பி வந்து பேட்டிலுக்கு வந்துடுறாங்க. அவங்க ஸோ அடுத்த நாள் காலையில் வந்து நைட்டு கிளம்புறாங்க. நேற்று முந்தின நாள் ஈவினிங்கே கிளம்பிட்டாங்க முஸ்லீம்ஸ்லாம். அடுத்த நாள் காலையில் வந்து இவங்க கிளம்பி ஆப்வியஸ்லி ஈஸியாக ரூட்லாம் கேட்டுக்கிட்டு வந்துடலாம். ரொம்ப ஈஸி, இவ்வளோ பெரிய ஆர்மி போகும்போது ரொம்ப டிஃபிகல்ட் கிடையாதுல. ரூட் கேட்டு அவங்க பேட்டிலுக்கு வந்துடுறாங்க. அவங்க வர டைமில் பேட்டில் ஆரம்பிச்சிருது. அவங்க பிளான் என்ன வந்து வரும்போது அட்லீஸ்ட் நம்ம தாகமாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுப்போம், யாராச்சும் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு நர்ஸ் இது பண்ண முடிஞ்சுன்னா, நர்ஸ் வேலை மாதிரி ஒரு ஃபார்மசி மாதிரி ஹெல்ப் பண்ண முடிஞ்சுன்னா, அவங்களுக்கு ஒரு மெடிசின் கொடுக்க முடிஞ்சுன்னா, ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணி நம்ம என்னமாச்சும் ஒரு பேட்டிலுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து அவங்க வந்துடுறாங்க. ஆனாலும் வரும்போது என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒரு அவங்களோட ஆரோஸ் இருந்துச்சு அதையும் எடுத்து வராங்க, அவங்க ஒரு ஸ்வோர்டு எடுத்து வராங்க. இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்களுக்கு ஆரோஸும் சுட தெரிஞ்சிருக்கு. அது இல்லாட்டா சும்மா இதுக்கு எடுத்து வர போகிறாங்க. ஸோ அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதோட அவங்க வந்துடுறாங்களா. அவங்க அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துக்கு வந்து பக்கத்தில் போயிடுறாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகம், உமர் நாயகம் அண்ட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கம்பெனிஸ்லாம் அவங்க ஒரு ஹை கிரவுண்டில் அவங்க இருக்காங்க. அந்த இடத்துல அந்த இடத்துல இவங்களை வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தவங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருந்தாங்கல்ல, அவங்களோட மதர் சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் வந்து யோசிச்சாங்க, இல்லை நம்மளும் போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பி வந்துடுறாங்க. அதை தாண்டி இன்னும் 2 பேர் ஜாயின் பண்ணுறாங்க. முசைனான்னு சொல்லிட்டு ஒரு கிளானு. இது எப்படின்னா ஒரு பெடவின் ட்ரைப் இருந்துச்சு. ஸோ தேவர் நாட் லைக் ரொம்ப கல்ச்சர்டில் அந்த டெசர்ட்டில் அந்த மாதிரி வாழ்கிற குரூப்பாக இருந்தாங்க. அது மதீனாலேருந்து வெஸ்ட்டில் இருந்துச்சு. இந்த 2 பேரும் ஒரு ரீசெண்ட் கான்வெர்ட்ஸ் தான். அவங்க ரீசெண்டாக தான் முஸ்லீம் ஆகியிருந்தாங்க. இவங்களுக்கு வந்து இந்த போரை பற்றி ஒரு நாலேஜுமே இல்லை. இவங்க 2 பேரும் ஜஸ்ட் மதீனாக்கு போய் மேபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போயிருக்கலாமோ என்னமோ ரீசனுக்கு அவங்க மதீனாக்கு போகிறாங்களாம். மதீனாக்கு போய் பார்த்தா வந்து மதீனாவே பாதி ஊர் எம்டியாக இருக்குது. இதை பார்த்தோன்னே அவங்க கேட்குறாங்க, என்னாச்சு இங்கே எல்லாரும் மக்களும் கேட்டோடனே இந்த மாதிரி போர் நடக்குதுன்னு தெரிஞ்சோடனே உடனே அந்த மக்கள் யோசிக்காமல் கொட்டுன்னு வந்து என்ன பண்ணுறாங்க, ரூட்டு கேட்டு இவங்களும் உஹதுக்கு வந்துடுறாங்க. வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாமை கொடுத்து டைரெக்டாக கத்தி எடுத்து சண்டைக்கு போயிடுறாங்க. Subhanallah, can you understand? They are new converts and ஜஸ்ட் மதீனாக்கு போகிறாங்க. ஒரு பிளான் என்னமே இல்லை. அவங்க மதீனாக்கு போனாங்க, எங்கே கேட்டாங்க, வாருன்னு சொன்னாங்க, வந்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாமை கொடுத்துட்டு டைரெக்டாக சண்டைக்கு போயிட்டாங்க. யார் இதை பண்ணுவா ஆக்சுவலி? சுப்ஹானல்லாஹ் தி சஹாபாஸ் தே ஆர் லைக் சூப்பர் ஹீரோஸுங்க. அப்படி நம்ம சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லி யாராச்சும் யோசிக்கணும்னா இவங்கள தான் யோசிக்க முடியும் ஆக்சுவலி. நம்மளோட காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட், இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ், இவ்வளோ ஜஸ்ட் கோ அண்ட் டூ சாக்ரிஃபைஸ், எல்லாமே சாக்ரிஃபைஸ் இந்த லெவலில் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. சுப்ஹானல்லாஹ், தீஸ் 2 ஆர் லைக் ஒரு மேஜர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் இட் ஆல்சோ. Abu Dujana was being true to the promise of his red turban. Zubair admitted afterwards,
I was hurt within my soul when I asked the messenger of God for the sword, and he kept it from me and gave it to Abu Dujana, and I said to myself, I am the son of Safiya, his father's sister, and I am of Quraysh. And I went to him and asked him for it before the other man. Yet he gave it to him and set me aside. By God, I will go see what Abu Dujana is about. And so I followed him. He then told how Abu Dujana killed every man he encountered as easily as if he had been a reaper and his sword a scythe, and how he himself was reconciled to the Prophet's decision and told himself, God and his messenger knows best. Hind, a large woman of imposing appearance, was still in the midst of men, urging them on to fight, and she narrowly escaped being cut down by Abu Dujana, who thought she was a man. His sword was raised above her head when she shrieked, and realizing that she was a woman, he turned against the men at her side. She now joined the other wives and mothers in the rear, where the slaves had been put to guard the camp, and as she retreated, Wahshi, the Abyssinian, was making his way forward. Unlike the rest of those on the field, he was concerned with one man only, and unlike them, his blood was cold. Hamza was unmistakable for his unusually powerful stature, for his manner of fighting, and for his ostrich plume. Wahshi saw him from a distance, and while keeping to the edge of the fray, he was able to reach a point of relative safety that was nonetheless close enough for a javelin to strike. Hamza was now face to face with the last of the standard bearers of Abd-Dar, and as he lifted his sword to strike, he momentarily laid open a chink in his armor. Wahshi was quick to see his chance, and poising the javelin, he launched it with perfect aim. Hamza staggered a few paces forward, having already killed his man, and fell to the ground in the throes of death. Wahshi waited until his body stopped moving, and then went and drew out his javelin and returned with all the speed to the camp. As he himself said, I had done all I had come to do, and I only killed him for the sake of my freedom. ஸோ பேக் இந்த பேட்டில் ஃபீல்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அலி அலித்தரானோ, ஜுபைர் அலித்தரானோ எல்லாரும் வந்து அந்த இடத்துல வந்து அவங்கவுங்க விஷயத்த சூப்பராக பண்ணிட்டு அப்படியே ஃபைட் வேறு லெவலில் போயிட்டுருக்குது. அண்ட் இன்னும் முஸ்லிம்ஸ் வந்து பயங்கர ஒரு அட்வான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அபு துஜானா அலித்தரானோ அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஸ்வோர்டை வாங்கினாங்கல்ல, அந்த ப்ராமிஸை பயங்கரமாக கீப்பப் பண்ணி அந்த ரெட் டர்பனை போட்டு போயிட்டே இருக்காங்களாம். ஜுபைர் அலித்தரானோ வந்து பிற்காலத்தில் இதை சொல்லி காட்டுறாங்க, எனக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் அந்த ஸ்வோர்டை கொடுக்காம எனக்கு கொடுக்காம இன்னொரு இந்த அபு துஜானா அலித்தரானோ அவங்கள்ட்ட கொடுக்கும் போது நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். என் மனசில் வந்து ஐ வாஸ் ஹர்ட் வித்தின் மை சோல். எனக்கு உள்ளே ரொம்ப ரொம்ப வந்து ஒரு காயமாயிருச்சு. அப்போ நான் என் மனசுலேயே நினச்சிட்டு இருந்தேன், நான் வந்து சஃபியாவோட சன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சொந்த ஆண்ட்டோட அவரோட கசின், நான் அவரோட சொந்த ஆண்ட்டோட சன். அண்ட் நான் ஒரு குரைஷ். அண்ட் நான் தான் முதல்ல கேட்டேன், அபு துஜானாக்கு முன்னாடி நான் தான் முதல்ல கேட்டேன். ஆனால் எனக்கு கொடுக்காம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். அப்போ நான் யோசித்தேன், சரி ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு இவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நான் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். எப்படின்னா ஜுபைர் அலித்தரானோ அவங்களும் வந்து சண்டை பிடிச்சிட்டே இருக்காங்க, ஆனால் வந்து அபு துஜானா அலித்தரானோ அவங்க பக்கத்துலேயே பார்த்துக்கிட்டே இருக்காங்களா, பார்த்துக்கிட்டே லைக் இவங்க சண்டை பிடிச்சிட்டே இருக்காங்க, சைடில் அவங்க வந்து இவங்க மேலே ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே இருக்காங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே. அவங்க அப்போ வந்து சொல்கிறாங்க, அபு துஜானா அவர் போகும்போது அவர் வந்து இந்த கிரிம் ரீப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம இஸ்லாமில் வந்து மலக்குல் மவுத்துன்னு சொல்லுவோம். அண்ட் இந்த கிரிம் ரீப்பர்னால் யாருன்னா வந்து அவர் தான் வந்து ரூஹ் எடுக்கிற ஒரு ஏஞ்சல் மாதிரி, ஓகேவா. ஜுபைர் அலித்தரானோ சொல்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு டிசிஷன் கொடுக்குறாங்கன்னா, அபு துஜானா ஒரு ஆளை பார்த்தா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அவங்கள வந்து வெட்டிட்டு அடுத்த ஆள்னு சொல்லி ஒரு செகண்ட் கூட பின்னுவாங்கல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஹக்கில் அதை கொடுத்தாங்களோ அந்த ஹக்கை வந்து அவ்வளோ கீப்பப் பண்ணி, அந்த ரைட்ஸை அவ்வளோ கீப்பப் பண்ணி அவர் பாட்டு வெட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கார். இதில் இன்னும் ஒரு சின்ன ஸ்டோரி இருந்துச்சு இன்னொரு சீரால. எப்படின்னா வந்து அந்த சைடில் இருந்து இந்த இன்சிடென்ட் வந்து ஃபஸ்ட்டு ஜுபைர் அலித்தரானோ ரொம்ப அப்செட் ஆகிருந்தாங்க. அப்புறம் இவங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா என்ன இப்படி வெட்டிட்டு போகிறாட இந்த பக்கம்னு சொல்லிட்டு. அதே டைமில் குரேஷ் சைட்லேருந்து என்ன இருக்குதுன்னா வந்து இன்னும் ஒரு ஆள் வந்து அவரும் வந்து ரொம்ப ஒரு ஃபோர்ஸாக, அவரும் முஸ்லீமை எப்படின்னா அபு துஜானா அலித்தரானோ எப்படி வெட்டிட்டு வந்தாங்களோ அதே ஃபோர்ஸில் அங்கே அவரும் வெட்டிக்கிட்டு ரொம்ப ஒரு ட்ரபிள் காஸ் பண்ணிக்கிட்டே வந்து அந்த பக்கத்தை வந்துட்டு இருக்காராம். அந்த ஆளை பார்த்த உடனே ஜுபைர் அலித்தரானோ சொல்கிறாங்களா, யா அல்லாஹ்
எப்படியாச்சும் அந்த ஆளை அபூ துஜானா ரலியல்லாஹு மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல துவா கேட்குறாங்களாம். ஏன்னா அவங்கள வெறுத்துட்டு இப்போ வந்து அவங்களோட ஃபேனாகவே ஆகிட்டாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு வாஸ் ஆல்சோ பயங்கரமான வாரியர், அதில் டவுட்டே இல்லை. அண்ட் இவங்களும் வந்து ஒரு பயங்கரமான வாரியர்னு அவங்கள மீட் பண்ணணும்னு சொன்னோன்னே அதே மாதிரி அந்த ஆள் எல்லா முஸ்லீம்ஸை ரொம்ப ரொம்ப அடிச்சுட்டு அவரும் வந்துட்டே இருந்தானா அபூ துஜானா ரலியல்லாஹு மீட் பண்ண உடனே ஒரே வெட்டு. அபூ துஜானா ஃபஸ்ட்டு ஒரு அடி அடிக்கிறார், அவர் இப்படி தள்ளி விட்டுட்டு அடுத்து அபூ துஜானா ஒரு அடி அடிக்கிறாங்க, ஃபினிஷ். ஜஸ்ட் ஒன் ஷாட் ஹி ஃபினிஷ் போயிட்டே இருந்தாங்களாம். ஏன்னோ சுப்ஹானல்லாஹ். இதை பார்த்த உடனே அவங்க சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நல்ல டெசிஷன் எடுத்தாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு தான் சிறந்தா தெரியும், அல்லாஹு ஆலம் அப்படின்னு சொல்லணும்ல. அல்லாஹ் நோஸ் பெஸ்ட் அண்ட் அல்லாஹ் அண்ட் ஹிஸ் மெசஞ்சர் நோ பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மனசில் அவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதி வந்துடுது. அப்புறம் என்னதுன்னா வந்து அபூ துஜானா ரலியல்லாஹு வந்து ஃப்ரண்ட்டில் போயிட்டே இருக்காங்களா, வெட்டிகிட்டே போயிட்டுருக்காங்க. எந்த அளவுக்கு தூரம் போயிட்டாங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் தி எண்ட் தட் விமென் இருப்பாங்களே இந்த எண்டுக்கு அவ்வளோ தூரம் போயிட்டுருக்காங்க. ஹிந்த் இந்த பக்கத்தில் என்னாச்சுன்னா ஷீ வாஸ் ஆல்சோ இந்த ஆர்மி, லைக் அவங்க வந்து அந்த ஹிந்து வந்து கம்ப்ளீட்டாக விமனோட இல்லாமல் அந்த லாஸ்ட் ரேங்க்ஸில் வந்து ஹிந்து வந்து வந்திருக்குது போல். இந்த ஹிந்து என்ன பண்ணிருக்கு, அங்கே இருந்து எல்லா மக்களையும் ஊக்கப்படுத்திட்டு இந்த மாதிரி சண்டை பிடி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்குது. அபூ துஜானா ரலியல்லாஹு அவங்க சண்டை பிடிச்ச அந்த போர் இதில் வந்து அவங்கள ஒன்றும் விளங்கலாம் செய்யாது யார் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு. அவங்க அப்படி வெட்டிக்கிட்டே போயிட்டுருக்காங்களாம். அந்த தூரத்தை வந்து ஒரு ஆளை பார்க்குறாங்களாம். இந்த ஒரு ஆள் வந்து பேக்கில் அந்த ஆளோட பேக் இருக்குது, பேக்கை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த ஆள் வந்து எல்லாரையும் தூண்டி விட்டுக்கிட்டு ஒரு ஊக்கப்படுத்திக்கிட்டு ரொம்ப ஒரு ட்ரபிள் கிராஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. அபூ துஜானா பார்த்துட்டு இவங்களை ஃபினிஷ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு போய் இப்படி ஸ்வோர்டை தூக்குறாங்களாம். திரும்பி பார்த்தா ஹிந்தி இப்படி திரும்பி அப்படியே ஒரே ஷ்ரீக் அப்படின்னு போட்டிருக்குது. ஷ்ரீக்னா என்னதுன்னா வந்து இந்த ஹை பிச்சில் கற்றுவாங்கல்ல. ஒரு யூஸ்வலாக நம்ம மென்னுக்கு அவ்வளோ ஹை பிச் போக முடியாது. பட் விமன் வந்து அந்த ஹை பிச்சில் கற்றுவாங்களே அப்படியே அப்படின்னு ஒரு ஹை பிச்சில் கத்துறாங்களாம். கத்துன உடனே வந்து அபூ துஜானா ரலியல்லாஹு வந்து இது ஒரு உமன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க ஸ்வோர்டை கீழே வச்சு அப்படியே வந்து பக்கத்தில் இருக்க மென்னோட சண்டை பிடிக்க அவங்க போயிட்டாங்களாம். பிற்காலத்தை வந்து நம்ம அந்த யூனிவர்சிட்டியில் கேட்டோம், அபூ துஜானா ரலியல்லாஹு கேட்டாங்களா ஏன் நீங்கள் வந்து ஹிந்தை வெட்டலைன்னா, என்ன இருந்தாலும் ஹிந்து பொம்பளையாக இருந்தாலும் ஆம்பளையாக இருந்தாலும் ஷி வாஸ் ஆல்சோ காசிங் ஸோ மச் ட்ரபிள், ஏன்னா அவ்வளோ தூண்டி விட்டு இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு தானே ஏன் வெட்டலைன்னு கேட்கும்போது அப்போ அபூ துஜானா ரலியல்லாஹு சொன்னாங்களா, நான் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட கத்தியை வந்து ஒரு பெண்ணோட ரத்தத்தால் நான் வந்து இது பண்ண மாட்டேன், நான் வந்து அதை வந்து அவமதிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அதோட கௌரவத்தை நான் குறைக்க விரும்பலை அப்படின்னு சொன்னாங்களாம். சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டைம் எனக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, என்ன ஃபைட்டாக இருந்தாலும் சரி, நோ விமன் அண்ட் சைல்டு ஷுட் பி அட்டாக், நோ ஓல்டு பீப்புள் ஷுட் பி அட்டாக், அண்ட் கிவ் அப் பண்ண மக்களை சண்டை பிடிக்கக்கூடாது. அண்ட் நிறைய ரூல்ஸ் ரசூல் வச்சுருப்பாங்க. ஏன்னா சண்டை பிடிக்க வந்த மக்களை மட்டும்தான் அண்ட் மென்னு மட்டும்தான் அண்ட் டைரக்ட்லி அதுக்கு நிறைய ரூல்ஸ் அது ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் ரசூல் வச்சுருந்தாங்கல்ல. ஸோ இந்த ரூலை வந்து அந்த போரில் ஒரு செகண்ட் இப்படி மறந்துட முடியும். பட் அபூ துஜானா ரலியல்லாஹு அதை மறக்கலை. அண்ட் தட் இஸ் த பியூட்டி ஆஃப் சஹாபாக்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட கட்டளையை வந்து டு த பாயிண்ட் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் ஹிந்து வந்து ஓடி போய் பேக்கில் வந்து விமென்கிட்ட போயிட்டு அங்கே போய் ஒழிஞ்சிருது. அதோட என்னதான் அங்கே அந்த இடத்துல ஸ்லேவ்ஸ்லாம் இருந்தாங்கல்ல, அவங்க தான் வந்து விமனோட கேம்ப் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல இருந்திருக்காங்க. இப்போ என்னாவது வஹ்ஷி வராரு, தி அபிசினியன். ஸோ வஹ்ஷியோட நம்ம நேம் பார்த்தோம்ல, எதுக்கு அவரோட நேம் திருப்பி பார்த்தா நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வஹ்ஷி வந்து வரும்போது என்ன ஆகுதுன்னா அவருக்கு வந்து ஒரே டார்கெட் தான், ஹம்ஸா ரலியல்லாஹு கொல்லணும். அவருக்கு வந்து இந்த குரைஷ் அண்ட் முஸ்லிம்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனை அவருக்கு எதுவுமே அவருக்கு சம்மந்தம் இல்லை. அவருக்கு வந்து அவர் ஃப்ரீடம் வேணும், அவரோட ஒரே பிளான். அண்ட் இந்த இடத்துல வந்து ரைட் அழகாக போட்டிருக்காரு, ஹிஸ் பிளட் வாஸ் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மீனிங் என்னென்னா வந்து யூஸ்வலாக வாரில் வந்து எல்லாம் ஹாட்டாக தானே இருப்பாங்க, எல்லாம் சூடாக அது இதுன்னு சொல்லி ஒரு ஜோஷில் இருப்பாங்கல்ல. இவர் வந்து ரொம்ப கோல்டாக காமாக ரிலாக்ஸ்ட், ஒரே டார்கெட் போகணும், ஹம்ஸா ரலியல்லாஹு முடிக்கணும், வரணும், தட்ஸ் இட். அண்ட் நாட் ஈவன் ஒன் காம்பேட், ஜாவலின் த்ரோ. ஸோ டிஸ்டன்ஸும் இருக்கும், ஒரு இதுவுமே இல்லை. இவர் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தாராம். அதை மாதிரி என்னாவது இவர் போகிறாரு. அண்ட் ஹம்ஸா ரலியல்லாஹு வந்து ஒரு பேட்டில் ஃபீல்டில் கண்டுபிடிக்கிறது ஒரு டிஃபிகல்ட்டாகவே இருக்காது. ஏன்னா அவங்க ஃபஸ்ட் பாயிண்ட் அவங்க அவ்வளோ பவர்ஃபுல் ஸ்டாச்சர் அண்ட் அவங்க சண்டை பிடிக்கிற விதமே ஆஸ்ட்ரிச் ப்ளூம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ ஆஸ்ட்ரிச் ப்ளூம்னா வந்து அந்த ஆஸ்ட்ரிச் ஃபெதர் மேபி ஹம்ஸா ரலியல்லாஹு அவங்களோட தலைப்பால் வச்சுருந்தாங்களோ என்னமோ, அது ஒரு அந்த ஆஸ்ட்ரிச் ப்ளூம் வந்து ஹம்ஸா ரலியல்லாஹு ஒரு அடையாளமாக இருந்துச்சு. மேபி அவங்க தலைப்பால் வச்சுருந்தாங்களோ என்னன்னு தெரியலை. ஸோ இதை வந்து பார்த்தோன்னே ஹம்ஸா ரலியல்லாஹு வந்து ஒரு பேட்டில் ஃபீல்டில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வஹ்ஷி வந்து தூரத்துலேயே அவர் பார்த்துட்டார். அந்த நேரத்தில் ஹம்ஸா ரலியல்லாஹு வந்து அந்த அப்துத்தார் கிளானில் இருக்கிற அந்த லாஸ்ட் ஸ்டாண்டர்ட் பேரை வந்து வெட்டிட்டு இருக்காங்க. ஓகேயா,
வெட்டிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அப்போது வெட்டுறதுக்கு அந்த ஸ்வோர்டை தூக்குறாங்க, இப்படி கையை தூக்குறாங்க. அந்த தூக்குன அந்த ஒரு செகண்ட் வந்து வஹஷி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறாரு. அந்த ஓப்பன் பண்ண உடனே லைட்டாக அவங்களோட ஷீல்டு வந்து திறக்குது. அவங்க ஆர்மர் போட்டிருந்தாங்களே, அது ஒரு சின்ன கேப் கிடைக்குது. அது கிடைச்ச உடனே வஹஷி ஒரு த்ரோ அண்ட் டப் ஆன் த ஸ்பாட் he has been killed. அண்ட் ஹம்சா ரலியல்லாஹு இது வந்தோடனே, ஆனால் அந்த குத்துறாங்க, அந்த குத்துது. பட் ஹம்சா ரலியல்லாஹு வந்து அப்துத்தார் கிளானில் இருக்க ஆளையும் வெட்டிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்டெப் ஃப்ரண்ட்டில் வைக்கிறாங்க. அதோட வந்து அவங்க அங்கேயே வந்து ஒஃபாத் ஆயிடுறாங்க. ஸோ வஹஷி வந்து இவர் பார்க்குறாரு. இதை பார்த்தோன்னே அவர் கரெக்டாக அந்த குறி பார்த்து குத்திட்டாரு. தூரத்தில் வெயிட் பண்ணி அந்த பாடி எப்போ வந்து மூவ்மெண்ட் ஸ்டாப் ஆகுதோ அதோட போயிட்டு அவரோட ஜாவலினை திருப்பி ரிட்டர்ன் எடுத்து டைரெக்டாக ஃபாஸ்ட்டாக வந்து இந்த கேம்ப் உமன் சைடுக்கு திருப்பி போயிடுறாரு. அண்ட் அவர் அங்கே போய் பிற்காலத்துலேயோ இது இப்போவான்னு சொல்ல ஹி ஹிம்செல்ஃப் செட்ன்னு போட்டிருக்குது. நான் வந்து இது மேபி இந்த இடத்துல ஹிந்துட்டு தான் சொல்கிற மாதிரி இருக்குது. நான் வந்து வந்தது ஒரே காரணத்துக்காக வேண்டி தான் இவரை கொலை பண்ணி என்னோடய ஃப்ரீடம்காக நான் கொலை பண்ணேன். என் காரியத்தை நான் முடிச்சிட்டேன். எனக்கு இதுக்கு மேலே வர காரணமே கிடையாது அப்படின்னு சொல்லி அதோட அவர் பேட்டிலில் பார்ட்டிசிபேட்டே பண்ணலை. The death of Hamza made little difference to the sense of defeat which was beginning to spread throughout the Meccan army. Another Abyssinian, a slave of the family of the 7 dead standard bearers, now took up the standard himself, but he was soon killed and for a while it lay unheeded to the ground. And although Hamza's ostrich feather was no longer to be seen, Abu Dujana, Zubair and others of the emigrants and helpers fought like incarnations of the Muslim battle cry that day, Amit, Amit, which means kill, kill. It seemed that none could resist them. Ali's white plume, Abu Dujana's red turban, the bright yellow turban of Zubair, and the green turban of Hubab were like flags of victory which gave strength to the ranks behind them. Abu Sufyan narrowly escaped the sword of Hanzala, who was fighting valiantly near the center, who was about to cut him down when a man of Layth came in from the side and thrust Hanzala through his spear, felling him to the ground and killing him outright with a second thrust. The battle had gradually moved down the slope away from the Prophet as the Meccans were driven back towards their camp. He could no longer discern in any detail what was happening, though he could see that so far his men were winning the day. But now his attention was drawn upwards from the battle and his eyes were raised as one who watches the flight of birds. After a moment, he said to those beside him, "Your companion," he meant Hanzala, "the angels are washing him." And afterwards, he said to Jamila, as if seeking an explanation, "I saw the angels washing Hanzala between heaven and earth with water from the clouds in vessels of silver." Then she told him of her dream and how, through fear of being late for the battle, he had not made the ablution he would normally have made. ஸோ ஹம்சா ரலியல்லாஹு இப்போ ஒஃபாத் ஆயிடுறாங்களா. ஆனால் இந்த ஹம்சா ரலியல்லாஹு வாஸ் ஒன் ஆஃப் த வெரி வெரி பவர்ஃபுல் கேரக்டர்ஸ். ஆனாலுமே என்ன ஆகுதுன்னா வந்து இந்த குரைஷ் ஆர்மி வந்து முஸ்லிம்ஸ் வந்து டோட்டல் கண்ட்ரோலில் வச்சுட்டு அண்ட் இந்த ஹம்சா ரலியல்லாஹு ஒஃபாத் ஆனது வந்து ரொம்ப எஃபெக்ட் பண்ணலை. ஆக்சுவலி ஸ்டில் முஸ்லிம்ஸ் வர் இந்த அப்பர் ஹேண்ட். அவங்க பயங்கரமாக சண்டை பிடிச்சிருந்தாங்க. இப்போ இந்த அப்துத்தார் கிளான்லேருந்து 7 பேருமே வந்து அந்த இது ஒஃபாத் ஆகிட்டாங்கல்ல. இப்போது அவங்களோட ஒரு ஸ்லேவ், அவரும் ஒரு அபிசினியாக இருந்தார். அவர் வந்து அந்த ஃப்ளாகை தூக்குறாரு. ஆனால் தூக்கின உடனே கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அவரையும் வந்து ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ரொம்ப நேரத்துக்கு வந்து அந்த ஃப்ளாகே கீழே இல்லை. இப்போ உங்களுக்கு அந்த குரேஷோட சைடில் உங்களுக்கு சைக்காலஜி புரியுதா? ஃப்ளாக் டவுன் ஆயிடுச்சு அண்ட் முஸ்லிம்ஸும் வந்து அவங்க நினச்சபடியே இல்லை, பயங்கர ஸ்ட்ரென்த்தில் இருக்காங்க. இந்த பக்கத்தில் ஹார்ஸ் கேவல்ரி இன்கெப்பாசிட்டேட்டடாக இருக்குது, அவங்களால அட்டாக் பண்ண முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. முஸ்லிம்ஸ் வந்து விட்டு விரட்டுன்னு விரட்டிட்டு இருக்காங்க. அபு துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ரெட் டர்பன், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஒயிட் ப்ளூம். ஸோ அவங்களும் ஒரு ஃபெதர் வச்சுருந்தாங்க போல். ஸோ இது வந்து இந்த ஃபெதர் நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, இது ஒரு மேபி ஒரு வார் அட்டையராக இருந்திருக்கலாம், நார்மல் டைமில் போட்டிருப்பாங்களான்னு டவுட்டு தான். ஸோ அவங்களோட ஃபெதர், ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட எல்லோ டர்பன் அண்ட் இந்த ஹுபாப் ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லி இன்னொரு சஹாபி அவங்களோட க்ரீன் டர்பன். இது எல்லாமே எப்படின்னா இந்த இடத்துல ரைட்டர் அழகாக போட்டிருக்காரு. இட் ஃபெல்ட் லைக் அவங்க வந்து அவங்களோட பேட்டில் கிரை அமித் அமித் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது அரபிக்கில் இட் மீன்ஸ் கில் கில். நம்ம வந்து அது பேட்டில் ஆஃப் பத்ர்லேயும் பார்த்தோம்ல, யா அமித் மன்சூர் யா மன்சூர் அமித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டில் கிரை வச்சுட்டாங்களே. இந்த இடத்துல அதே மாதிரி அமித் கில்னு சொல்லிட்டு இந்த சஹாபாக்களும் சரி இந்த முஸ்லிம்ஸ் அவங்க சண்டை பிடிச்சது எப்படின்னா வந்து அந்த கில்லுங்கிற வார்த்தை இருக்குல்ல, அதோட உருவம்
அது உருவம் எடுத்து அந்த வார்த்தை உருவம் எடுத்து வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், கில் அப்படிங்கிற வார்த்தை உருவம் எடுத்து அந்த மாதிரி வந்து இந்த மக்கள் வந்து அவ்வளோ வெறியிலையும் அவ்வளோ ஒரு ஃபோர்ஸ்லையும் வந்து பயங்கரமாக சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் ஃப்ளாக்ஸும் ஃபுல்லாக போயிடுச்சு. அண்ட் இவங்களோட அந்த கலர்ஸ் ரெட்டு, ஒயிட் ப்ளூமு, எல்லோ டர்பனு, க்ரீன் டர்பன் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு ஃப்ளாக்ஸ் அண்ட் ஒரு விக்ட்ரி ஃப்ளாக் மாதிரி முஸ்லிம்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹன்சலா ரலியல்லாஹு அவங்களும் வந்து பயங்கரமாக சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்களாம். அண்ட் அபு சுஃபியான் வந்து ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிறாரு. ஹன்சலா ரலியல்லாஹு வந்து அபு சுஃபியான் ஆல்மோஸ்ட் ஹி வாஸ் கோனா ஃபினிஷ் ஹிம். ஆனால் ஒரு ஜஸ்ட்டில் வந்து அபு சுஃபியான் எஸ்கேப் ஆகிறாரு. அண்ட் அவர் வந்து நடுவில் போருக்கு நடுவில் ரைட் சைட் லெஃப்ட் கார்னர்ஸ்லாம் கிடையாது, நடுவில் வந்து சண்டை சரியான சண்டை பிடிச்சிருக்காங்களாம். அப்போ என்ன ஆகுது, லெய்த்துன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைப் இருக்குது. குரேஷ் மாதிரி இன்னொரு ட்ரைபாக இருந்திருக்கும், அவர் சப் கிளான் எனக்கு வர தெரியல. ஸோ இந்த லெய்த்துலேருந்து ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அவரோட ஸ்பியரை வந்து ஹன்சலா ரலியல்லாஹு மேலே தூக்கி வீசி அட்டாக் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த அட்டாக் பண்ணோடனே ஹன்சலா ரலியல்லாஹு ஃபஸ்ட்டு கீழே விழுந்துடுறாங்க. அண்ட் அடுத்த செகண்ட் ஸ்பியரை வச்சு ஹன்சலா ரலியல்லாஹு அங்கேயே வந்து வஃபாத் ஆயிடுறாங்க. இப்போ என்ன ஆகுது, இந்த பேட்டில் வந்து அப்படியே ஃபஸ்ட் அந்த ஸ்லோப்ஸ் மேலேருந்து அப்படியே ஸ்லோவாக ஆரம்பிச்சு இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் அப்படியே தள்ளி தள்ளி ஸ்லோவாக அந்த முஸ்லிம்ஸ் வந்து அப்படியே வந்துட்டே இருக்காங்க. அண்ட் குறைஷ் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பேக் போயிட்டே இருக்காங்க. அப்படியே வந்து இட்ஸ் லைக் த டைட் அப்படியே மாறி இருக்குது. அப்படியே பொறுமையாக போயிட்டு முஸ்லிம்ஸ் வந்து அப்படியே புஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த விமன் ஆர்மி சைட்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா அபூ துஜானத்தில் அவ்வளோ டீப்பில் போனாங்கன்ட்டு. தீஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் தட் ஹவு சக்ஸஸ்ஃபுல். ஸோ உஹுத் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்மால் எக்ஸ்பிளனேஷன். உஹுத் வந்து 2 அசால்ட்ஸ் அப்படின்னு வச்சுப்போமே. அசால்ட் 1, அசால்ட் 2 2 பகுதி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது ஃபஸ்ட் அசால்ட் நடக்குது. ஃபஸ்ட் அசால்ட் வாஸ் மெகா சக்ஸஸ் ஃபார் த முஸ்லிம்ஸ். அவங்க வந்து ஒருத்தவங்களும் அலி ரலியல்லாஹு பறக்கிறாங்க, அபூ துஜானா பறக்கிறாங்க, எல்லாம் அந்த எண்டு விமனே ரீச் பண்ணிட்டாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க பவர்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க, எந்த அளவுக்கு ஒரு சூப்பராக பேட்டில் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியுது. அதோட ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காஜ்லேருந்து அப்படி தள்ளி ஸ்லோவாக பேட்டில் அவையாக போய் எந்த அளவுக்கு தூரம் போயிடுச்சுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்களுக்கு இன்னும் அந்த என்ன நடக்குதுன்னே தெரியல, அவ்வளோ தூரத்துக்கு இந்த ஃபைட்டு போயிடுச்சு. அவங்களுக்கு இன்னும் தூரத்தில் என்னமோ லைட்டாக அங்கே ஏதோ சண்டை நடக்குது, அவ்வளோ தூரம் தள்ளி போனது இந்த இடத்துல எழுதியிருக்குது. இப்போ என்னாவது ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை நோக்கி இப்படி பார்க்குறாங்களாம். நம்ம வந்து யூஸ்வலாக வந்து இந்த பேர்ட்ஸ்லாம் பார்த்தா திடீர்னு பறவைலாம் பறக்கும்போது நம்ம அப்படியே வானத்தை பார்ப்போம்ல, அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை பார்க்குறாங்களாம். பார்த்துட்டு அப்போ பக்கத்தில் இருக்க சஹாபாக்கள்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களாம், உங்களுடைய சஹாபி, உங்களுடைய கம்பேனியன், அது வந்து ஹன்சலா ரலியல்லாஹு பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மலக்குமார்கள் வந்து அவங்களுக்கு குஸ்ல் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் வந்து ஒரு யூனிக்கான விஷயமா இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்குறோம், ஷஹீதார மக்களுக்கு வந்து அவங்களுக்கு குஸ்ல் குளியல் கிடையாது. தே டோன்ட் ஹேவ் ஹுசுல் ப்ரேயர். நம்ம எப்படின்னா வந்து நம்ம இஸ்லாமில் வந்து யாராச்சும் ஒரு எனி ஒன் ஹூஸ் பிகமிங் யார் மவுத்தாகிறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம குளிப்பாட்டணும். ஃபர்ல குளியல் இருக்குது, அதை குளிப்பாட்டிட்டு அப்புறம் ஏன்னா அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரொசீடிங் எல்லாம் நடக்கும், அந்த ஃபியூனரெல்லாம் நடக்கும். ஆனால் ஷஹீதானவங்களுக்கு அவங்களுக்கு ஹுசுல் கிடையாது. அவங்க உடம்புல இருக்கிற ரத்தம் வந்து அப்படியே இருக்கணும். ஆனால் அவங்க எந்த இடத்துல வஃபாத்தானாங்களோ அங்கேயே அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பதிலே பார்த்தோம்ல. பட் இந்த இடத்துல மலக்குமார்கள் வந்து அவங்களுக்கு ஹுசுல் கொடுக்குறாங்க. ஸோ பிற்காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு இந்த போர்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து ஜமீலா ரலியல்லாஹு வந்து கேட்குறது வந்து இங்கேயே போட்டிருக்காங்க. அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி வந்து மலக்குமார்கள் வந்து அவங்கள வந்து ஹன்சலா ரலியல்லாஹு வந்து குளிப்பாட்டிட்டு இருந்தாங்க. வானங்களுக்கும் பூமிக்கும் இடையில வந்து சில்வர் பாத்திரத்தில் வந்து அவங்களுக்கு தண்ணியை வச்சு அங்கே வந்து சுப்ஹானல்லாஹ் மலக்குமார்கள் வந்து ஹன்சலா ரலியல்லாஹுக்கு குளிப்பாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமாவும் சொல்கிறாங்க. பட் ஒரு கேள்வி மாதிரியும் கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஜமீலா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி கனவு வந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி என்னாச்சு, நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து அவங்க வந்து போருக்கு லேட் ஆயிருங்கிற பயத்தில் வந்து அவங்க வந்து குளிக்க கூட செய்யாமல் அவங்க கிளம்பி வந்துட்டாங்க, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜமீலா ரலியல்லாஹு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ஸோ சுப்ஹானல்லாஹ், திஸ் இஸ் a virtue. இது வந்து ஒரு virtue ஆஃப் ஹன்சலா ரலியல்லாஹு. இவங்களுக்கு வந்து ஒரு அரபிக்கில் வந்து ஒரு டேர்ம் கேள்விப்பட்டேன் ஆக்சுவலி, ஹுசுல் இ மலக்கோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று, மலக்குமார்கள் ஹுசுல் கொடுத்த சஹாபி. இது வேறு சஹாபாக்களுக்கு நடந்துச்சா ஃபியூச்சரில் எனக்கு தெரியலை. as far as I know இது இவங்களோட ஒரு ஸ்பெஷல் வர்ச்சுவாக இருந்துச்சு. ஷஹீதானவங்களுக்கு ஹுசுல் கிடையாது, பட் இவங்க வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் இம்ப்யூரிட்டியில் இருந்தாங்கல்ல அவங்க மனைவியோடு சேர்ந்து. ஆனால் ஆல் த ரீசன் வாஸ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காண்டி தான். அவங்க ஒன்றும் தப்பான ஒரு இன்டென்ஷனை வரல. ஸோ சுப்ஹானல்லாஹ் மலக்குமாரில் அவங்களுக்கு குஸ்ல் கொடுத்து அவங்கள வந்து அந்த குஸ்ல் குழியில் கொடுத்துருக்காங்க. The Muslims continued to advance until at one point the enemy lines were broken altogether.
The way to their camp was thus laid open, and there was a surge forward of would-be plunderers. Now the 50 chosen archers were at some distance to the left of the Prophet. Between him and them, the ground sloped down to the plain and then rose up to the point of vantage at which he had placed them. They could see the first lines, and the sight of their fellows about to enrich themselves, as they thought, with enemy spoils, was too much for most of them. In vain their commander, Abdullah ibn Jubair, reminded them of the Prophet's order not to leave their post on any account. They replied that the Prophet had not meant them to stay there forever. The battle was now finished, they said, and the disbelievers routed. About 40 of them sped down the slope in the direction of the camp, leaving Abdullah at the head of a staunch but fatally depleted nucleus of bowmen. So far, the Meccan cavalry had been of no avail. In the center, the two armies were so interwoven that a charge of horses would have endangered their own men as well as their enemies, and they could not reach the rear of the Muslim army without first exposing themselves to the shafts of the archers over a long stretch of ground. But Khalid saw what now had happened, and realizing that his moment had come, he led his men at full gallop for the post where the archers were stationed. Abdullah and his men vainly tried to head them off with their arrows. Then they threw down their bows and fought to death with sword and spear. Not one of the faithful 10 was left alive, and wheeling around, Khalid led his men into the rear of the enemy's main force. Ikrimah followed his example, and the Meccan horsemen made much havoc in the unguarded ranks of the believers. Ali and his companions now turned to face the new danger, and some of the idolaters who had been put to flight rallied and came back into the fray. The tide of the battle had suddenly changed, and Quraysh war cry, "O Uzza, O Hubal," was taken up again all over the field. Many of the Muslims in the rear who had escaped being cut down by the horsemen now lost heart and fled towards the mountain, where they knew they could find refuge. The Prophet called them to return, but their ears were closed to his voice, nor were their minds open to any thought but flight. The majority of the Muslims fought on, but the initial impetus was now lost, and the weight of numbers told against them. They were driven back step by step, and the whole battle moved towards Uhud in the direction of the Prophet. ஸோ ஹன்சலா அலித்தனம் வஃபாத் ஆகிட்டாங்க, அண்ட் அலி அலித்தனம் அவங்க எல்லாம் வந்து ஃபுல் சர்ச்சில் வந்து போயிட்டுருக்காங்கல்ல. இப்போ அந்த ஆர்மிஸ்லாம் வந்து யூஸ்வலாக லைன்ஸ்லாம் சண்டை பிடிப்பாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா வந்து இந்த குரைஷோட லைன் இருந்துச்சுல, அந்த லைனை வந்து கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணிட்டாங்க. யூஸ்வலாக அந்த சென்டர்லேருந்து அப்படியே பிரேக் பண்ணி ரைட் லெஃப்ட்லாம் சண்டை பிடிப்பாங்கல்ல. வந்து என்ன ஆச்சுன்னா குரைஷோட அந்த சென்டர் வந்து பிரேக் ஆகி அதோட டோட்டலாக அவங்களோட லைன்ஸே பிரேக் ஆகி அங்கங்கே எல்லா குரைஷ் மக்களும் ஸ்கேட்டர் ஆகிட்டாங்க. This was a mega victory. இதோட என்னாச்சுன்னா this is almost like 80% 90% victory ஆயிடுச்சு. இதை முடித்த உடனே என்னாவது, அந்த ஃப்ரண்ட் லைனில் இருக்கிற முஸ்லீம் பீப்புள் இருப்பாங்கல்ல, அவங்க அப்படியே ஃபார்வர்ட் போயிட்டே இருக்காங்க. அண்ட் இப்போ என்னாச்சு, அந்த குரைஷோட கேம்போட ஏரியா ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுது. கேம்ப்னா என்னது, அவங்களோட சொத்து சுகம். பேசிக்லி அவங்களோட விமன் இருப்பாங்க, அவங்க கேப்டிவ்ஸ் இருப்பாங்க, அவங்களோட ஸ்லேவ்ஸ் இருப்பாங்க, அண்ட் அவங்களோட ஃபுல் டென்ட்டு அவங்களோட எல்லாமே அங்கே தானே இருக்கும். கேம்பில் தானே அவங்களோட எல்லா காசு பணம் எல்லாமே அங்கே தான் வச்சுருப்பாங்க. திஸ் மீன்ஸ் என்னாச்சு, அந்த ஃப்ரண்ட் லைன் பிரேக் ஆனோடனே எல்லா மக்களும் ஸ்கேட்டர் ஆகி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் அந்த ஃப்ரண்ட் லைனில் இருக்கிற மக்கள் வந்து டைரெக்டாக கேம்ப் போக ஆரம்பிச்சிட்டாங்களா. இது தூரத்தில் இருக்கிற இந்த ஆர்ச்சர்ஸ் ஹில் ஜபல் அல் ருமால் இருக்கிற இந்த 50 சஹாபாக்கள் என்ன பண்ணுறாங்க, மேலேருந்து இது பார்க்குறாங்க. இது வந்து நம்ம கொஞ்சம் அவங்களோட ஷூஸில் இருந்தும் பார்க்கணும். ஒரு பெர்ஸ்பெக்டிவில் ஒரு இட்ஸ் சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன், பட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் a little bit of psychology ஆல்சோ. இந்த ஆர்ச்சர்ஸ்லாம் வந்து அட் பேல இருக்காங்க. அவன் ரொம்ப நேரம் அவங்க பேட்டிலுக்குள்ளே சண்டையை பிடிக்கல. கீழே இருக்கவங்க பாட்டு சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஜஸ்ட் அட் பேல ஹாலித் பின் வலீத் இடத்துல வரல, அவங்க பாட்டுக்கு வந்து ஒரு சைடில் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஆரோஸ்க்கு ரொம்ப இல்லை, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் அட்டாக் பண்ணுவாங்க. பட் ஒரு தூரம் அப்புறம் அப்படி தள்ளி போயிருதுல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அவங்கனாலே வந்து அந்த ஆர்மிஸை பார்க்க முடியாத அளவுக்கு தூரத்துக்கு போயிருச்சுன்னா, சிமிலர்லி ஜபல் ருமா வாஸ் ஆல்சோ வெரி க்ளோஸ். இது பக்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்கல்ல. ஸோ அவங்களோட ஆரோஸ்க்கும் பெருசாக வேலை இல்லாமல் அவங்க வந்து ஜஸ்ட் சும்மா அப்படி இருக்காங்க. ஸோ இந்த மக்கள்லாம் அப்படியே போய் அதோட இந்த குரைஷ் மக்கள்லாம் ஸ்கேட்டர் ஆகி
ஓட ஆரம்பிச்சிடறாங்க. அவங்களுக்கு துண்டை காணோம் துணியை காணோம்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஓட ஆரம்பிச்சிடறாங்களாம். இதை பார்த்த உடனே இவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரண்ட் லைனில் இருக்கிற அந்த நம்ம முஸ்லீம் மக்களும் தெரியுது. அவங்க டைரெக்டாக கேம்ப்ஸ்குள்ளே போகிறத பார்த்துடுறாங்க. இதை பார்த்த உடனே இங்கே என்ன ஆகுதுன்னா, இங்கே இருக்கிற ஒரு 40 சஹாபாக்களுக்கு வந்து மைண்டில் வந்து வார் முடிஞ்சிருச்சு, எஸ் நம்ம வின் பண்ணிட்டோம், இப்போ வந்து வார் பூட்டி எடுக்கிற டைம் ஆயிடுச்சு, இந்த போர் கொள்ளை எடுக்கிற டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் வந்து ஒரு தாட் வருது. இந்த தாட் வந்தோடனே அவங்க ஒரு செகண்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் அவங்க மறந்துடுறாங்க. அவங்க வந்து போர்க்கொள்ளை எடுத்தாலும் நீங்கள் வரக்கூடாது, அவங்க வந்து டோட்டலாக தோல்வி அடைஞ்சாலும் அப்பையும் நீங்கள் வரக்கூடாது, எந்த காரணத்துலையும் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னதை ஒரு செகண்டில் இந்த 40 பேர் மறந்துடுறாங்க. அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு லீடராக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு போட்டுறாங்கல்ல, அவங்க வந்து சொல்கிறாங்க மறந்துடாதீங்க, ரசூலா வெயிட் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லும்போது போர் தான் முடிஞ்சிருச்சுல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஃபார் எவர் நம்மளை வந்து காலம் ஃபுல்லாக இங்கேயே இருக்க சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம வந்து போர் முடிஞ்சிருச்சு, இப்போ தேர் இஸ் நோ மோர், வார் முடிஞ்சிருச்சு, இப்போ வந்து இட்ஸ் ஓவர் அப்படிங்கிற ஒரு மிஸ்கால்குலேஷன் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களும் டைரெக்டாக வந்து அந்த கேம்பை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஆர்ச்சர்ஸ் இருந்தது 50 பேர், 40 பேர் இறங்கி டைரெக்டாக அந்த கேம்புக்கு போகிறாங்க. இது போனோடனே மீதி ஒரு 10 பேர், இவங்க வந்து ஃபெய்த்ஃபுல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, பட் வெறும் 10 பேர் தான் இருக்காங்க. இந்த இந்த ஹில் மேலே வந்து 10 பேர் இருக்காங்க. இது வரைக்கும் இந்த பேட்டில் வந்து அந்த குரைஷோட ஹார்ஸ்மேனுக்கு வந்து ஒரு வேலையுமே இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த பேட்டில் வந்து முஸ்லீம்ஸும் குரைஷும் ஃபுல்லாக 1-on-1 உள்ளே இறங்கி லைக் தேவர் இன்டர்வோவன், எல்லாத்துக்குள்ளேயும் எல்லாருமே இருந்தாங்க. இந்த இடத்துல குரைஷ் மக்கள் அவங்க முஸ்லீம் மாற்றி இருந்தனால ஒரு ஹார்ஸ் உள்ளே போச்சுன்னா பை மிஸ்டேக் அவங்களோட சொந்த ஆட்களே அடிக்கிறதுக்கும் நிறைய பாசிபிள் இருந்துச்சு. ஸோ அதனால் இக்ரிமாக்கும் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேருக்குமே வந்து ஒன்றுமே பண்ண முடியாமல் தேவர் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஃபுல் இது இன்னொரு பர்ஸ்பெக்டில் அவங்க ஃபுல் எனர்ஜியாக இருந்திருப்பாங்க, அவங்க எனர்ஜியை ஸ்பெண்டே பண்ணல, தேவர் ஜஸ்ட் வெயிட்டிங், என்னடா பண்ணுறது, எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டே இருந்தாங்க. இந்த மலையிலேருந்து இந்த 40 பேர் இறங்குறத ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்த உடனே அப்படியே அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கேப் பண்ணுறாங்க. அண்ட் இதுதான் வந்து நம்ம இன்னொரு சீராஸில் கேட்டோம், ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹுவோட ஃபஸ்ட்டு அவங்களோட ஹை ரெக்கக்னிஷன், அவங்களோட ஆர்மி, அவங்களோட மிலிட்ரி டேலண்ட்டோட ரெக்கக்னிஷன் வந்து இங்கே தான் வருது. ஆஃப்டர் திஸ் வில் கீப் சீயிங் ஹிஸ் நேம் அகெயின் அண்ட் அகெயின் இன் த்ரூ அவுட் இஸ்லாமிக் ஹிஸ்ட்ரி அண்ட் இஸ்லாம் ஹிஸ்ட்ரி. ஆக்சுவலி இங்கே வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்த உடனே ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஆர்மி 100 ஹார்சஸ் அகேன்ஸ்ட் 10 ஆர்ச்சர்ஸ். பிஃபோர் இட் வாஸ் 100 versus 50 அண்ட் ஹார்சஸ் வாஸ் ஸ்கேட். இப்போ 10 ஆர்ச்சர்னா ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே அவங்களால பண்ணவே முடியாது. ஸோ இந்த 10 பேர் எவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, ஹாலித் பின் வலீத் ஃபஸ்ட்டு டைரெக்டாக ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு, ஆர்ச்சர்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு டைரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு வராங்க. அந்த மக்களும் முடிஞ்ச அளவுக்கு அம்பு இதெல்லாம் விடுறாங்க, ஒன்றுமே பண்ண முடியல, மேபி ஒரு 10 ஹார்ஸ் பயந்து ஓடி இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் ஜஸ்ட் சேயிங். அண்ட் ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செம சக்ஸஸாக போய் பக்கத்தில் வந்தோடனே அந்த மக்கள் அப்பயே அம்பெல்லாம் கீழே வச்சுட்டு போஸை விட்டுட்டு அவங்க ஸ்வோர்டு ஸ்பியர்லாம் வச்சு சண்டை பிடிக்கிறாங்க. பட் 10 பேர் அகேன்ஸ்ட் 100 ஹார்ஸஸ், நோ சான்ஸ். 10 பேர் ஆன் த ஸ்பாட்டில் ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கிறாங்க. அவங்கள ஆன் த ஸ்பாட்டில் அவங்கள ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதோடு என்ன ஆகுதுன்னா, இந்த விஷயத்தை பார்த்தோன்னே இக்ரிமா அங்கே அவரும் ரெடியாகிறார். அவரும் அதே மாதிரி ஒரு டாக்டிக்கில் என்ன பண்ணுறாரு, இப்போது 2 பேர் என்ன பண்ணுறாங்க, அப்படியே இந்த முஸ்லிம்ஸ் ஆர்மி வந்து அப்படியே கிராஸே போயிருச்சா. அண்ட் இவங்க அந்த சைட்ஸ்லேருந்து இருந்தாங்க, 2 பேரும் சைடு வந்து அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி பண்ணி தே கம் பிஹைண்ட் தி முஸ்லிம் ஆர்மி. இந்த ஒரு டர்ன் ஆஃப் இவெண்ட்ஸ் வந்து ஒரு செகண்டில் என்ன ஆகுதுன்னா, என்னடா இப்படி இருந்த ஒரு பேட்டில் வந்து அப்படியே ஒரு 180 டிகிரிஸில் பெல்ட் அடிச்சு இந்த பேக்கில் பார்த்தா அந்த ஹார்சஸ் ஆர்மி வருது. அண்ட் அந்த பக்கத்தில் குரைஷ் ஓடிட்டுருக்காங்களா, அங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்க, திடீர்னு பார்க்குறாங்க ஹார்ஸ் அவங்களோட ஆர்மி வந்து பின்னாடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே எல்லாருக்கும் அங்கேருந்து திடீர்னு வந்து ஒரு டபுள் ஜோஷ் வந்துடுது. திடீர்னு ஒரு ஜோஷ் வந்து அங்கே ஓடுறதை நிப்பாட்டி திரும்பி அவங்க மறுபடியும் ஒரு ஃபோர்ஸில் இங்கே வந்து முஸ்லீம்ஸோட சண்டை பிடிக்க வராங்க. இப்போ என்ன வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துல நிற்கிறாங்களா, அவங்க வந்து இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பின்னாடி வந்து குரூப் இருக்குது, முன்னாடி குரூப் இருக்குது. நவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த சினாரியோ. ஆல்ரெடி இட் வாஸ் அ ஸ்மால் ஏரியா, ஓகே, நம்ம ஸ்மாலாக நாட் வெரி ஸ்மால், பட் ஒரு டாக்டிக்காக தான் வந்தாங்க. இப்போது முஸ்லிம்ஸுக்கு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்துட்டாங்க. பேக்கில் வந்தால் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை யூஹிச் தான் வந்து இதை முன்னாடியே சொன்னாங்க, தவறி கூட அவங்கள பின்னாடி வர விட்டுறக்கூடாது அப்படின்னு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வந்து அப்படியே அந்த பிளான் ஃப்ளாப் ஆகி back and front the Muslims have become completely surrounded. இப்போ குரைஷோட வார் கிரை வர ஆரம்பிச்சிருது.
ஓ உஸ்ஸா, ஓ ஹுபால், அஸ்தக்ஃபிருல்லா, அவங்களோட பேகன் அந்த ஐடல் காட்ஸ் அதோட பேரை சொல்லி ஃபுல்லாக வந்து அவங்க வந்து இப்போ பயங்கரமாக சண்டை பிடிக்க ஆரம்பிச்சு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து முஸ்லீம்ஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அதோடு என்ன ஆகுதுன்னா, சில முஸ்லீம்ஸ் வந்து அந்த பேக்கில் இருக்க இந்த ஹார்ஸ்மெண்ட்னு சில பேர் எஸ்கேப் ஆகி சில சஹாபாக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அப்படியே அவங்க மனசு தளர்ந்து போயிடுறாங்க. இப்போ வந்து அந்த நம்பர் டிஃப்ரென்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப தெரிய ஆரம்பிச்சிருது. இப்போ 4-1 இருந்துச்சு. முன்னாடி வந்து லைக் அந்த ஃபோர்ஸ்லேயும் ஜோஷ்லேயும் அது ஒன்றுமே கண்ணுக்கு வரல. பட் இப்போ தே ஆர் ஏபிள் டு ஃபீல் த நம்பர்ஸ். பின்னாடி இந்த ஹார்ஸஸ் ஃப்ரண்ட்லேருந்து போனவங்க திருப்பி ஓடி வராங்க. மாற்றி அட்டாக் பண்ண உடனே சில சஹாபாக்கள் என்ன பண்ணுறாங்க, உஹுத் மலை மேலே ஏறி அவங்க வந்து அங்கே போய் ப்ரொடெக்ஷன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில இடத்துல வந்து ரெஃப்யூஜ் எடுக்க போகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனால் என்ன பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் திருப்பி வந்து சண்டை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை இடுறாங்க. ஆனால் அந்த மக்களோட மைண்டு ஃபுல்லாக வந்து பயத்தில் வந்து அவங்களுக்கு சுத்தமாக லைக் ஒன்றுமே கேட்கல. அப்படி அவங்க இயர்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து டெஃபாக போன மாதிரி பயத்தை. இட்ஸ் நாட் லைக் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட இது வந்து நான் வெளிப்படையாக வந்து நான் அகேன்ஸ்டாக போகிறேன் அப்படின்னு நினச்சிருக்க மாட்டாங்க சஹாபாக்கெல்லாம். பட் அந்த ஒரு பயத்துலேயும் ஒரு இதுலேயும் வந்து என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் அவங்க வந்து ஓடி போய் என்ன பண்ணுறாங்க, நிறைய சஹாபாக்கள் ஒளிய ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் இந்த கோர் சஹாபாக்கள் அவங்களாம் வந்து இப்போ தே ஹேவ் டு ஃபைட் லெஃப்ட் அண்ட் ரைட். லெஃப்ட் லைன் ஃப்ரண்ட் லைன் சண்டை பிடிக்கணும், பேக் லைன் சண்டை பிடிக்கணும், மாற்றி அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரும் வந்து விடாமல் அவங்களாம் சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. சில சஹாபாக்கள் மட்டும் ஓடி போய் என்ன ஆச்சு, ஒளிஞ்சிடுறாங்க. இப்போ ஒரு செகண்டில் என்ன ஆகுதுன்னா வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ அந்த உஹுத் மலையை விட்டு தாண்டி இந்த பேட்டில் போயிட்டு இருந்துச்சோ, இப்போ அப்படியே ரிவர்ஸில் வந்து குறைஷ் மக்கள் அப்படியே வந்து உஹுத் மலையை நோக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் வந்து பேட்டில் அப்படியே திரும்பி ஸ்லோவாக வந்துட்டுருக்கு. சுப்ஹானல்லாஹ். ஸோ இன்ஷால்லா நம்ம இதோட இந்த செஷனை முடிப்போம். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி இதுதான் வந்து நான் அசால்ட் 1 அசால்ட் 2 அப்படின்னு சொல்லி உஹுதில் சொன்னேன். உஹுத் வந்து 2 ஸ்டெப்பில் நடக்கும். ஃபர்ஸ்ட் அசால்ட் வாஸ் மெகா விக்ட்ரி டு த முஸ்லிம்ஸ். சூப்பராக சண்டை பிடிச்சிட்டு பயங்கர விக்ட்ரி பண்ணி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கணும் பேட்டில். அவ்வளோதான். இன்னும் கொஞ்ச நேரம் அந்த ஆர்ச்சர்ஸ் மாதிரி வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு பாயிண்டில் ஹாலித் பின் வலீத் அப்படிலாம் போயிருக்கலாம், அல்லாஹு ஆலம். பட் அந்த மாதிரி ஒரு தருணத்துலேருந்து அப்படியே இட் வாஸ் லைக் ஃபஸ்ட்டு வந்து 50-50 பேட்டில். 50-50 கூட இல்லை, குரேஷ் நான் பர்சன்டேஜ் வைஸில் சொல்கிறேன். குரேஷோட பாசிபிலிட்டிஸ் 75-80%, முஸ்லிம்ஸ் 20% இருந்தாங்க. பட் அவங்களோட டாக்டிக்ஸ் அண்ட் எனர்ஜி அண்ட் ஜோஷை வச்சு அப்படியே ஃபஸ்ட்டு 50-50 ஆனாங்க. அப்புறம் தே பிகேம் 80, குரேஷ் பிகேம் 20 இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் மோட்டிவேஷன் டு ஃபைட் அப்படின்னு வச்சுப்போமே. அப்புறம் அப்படியே என்னாவது ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு வந்தோடனே டப்புன்னு சொல்லி ரிவர்ஸ் பேக் டு 80-20க்கு வந்துடுது. அதோட முஸ்லீம்ஸ்லாம் ஃபுல்லாக வந்து இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி வந்து அட்டாக்ஸ் வந்துட்டுருக்கு. அண்ட் வித்தவுட் அ டவுட் தே வில் கம் அண்ட் டார்கெட் த லீடர் தான், வித்தவுட் அ டவுட். ஸோ இன்ஷால்லா வந்து இதோட நம்ம முடிப்போம். அடுத்த செஷனில் இன்ஷால்லா திஸ் இஸ் த டிஃபிகல்ட் சைட் ஆஃப் உஹுத் ஆக்சுவலி. யூஸ்வலாக வந்து நம்ம ஒரு ஹிஸ்ட்ரியில் ரெக்கார்ட் பண்ணும்போது சரி, நம்ம யூஸ்வலாக ஒரு ஈவெண்ட் பற்றி நம்ம பேசும்போது யூஸ்வலாக நம்ம இந்த ஒரு பேட் மெமரிஸை பற்றி நம்ம ரொம்ப பேச மாட்டோம்ல. இட்ஸ் அ வெரி ஹியூமன் நேச்சர் தான். நம்ம ஒரு மறக்க வேண்டிய இன்சிடென்ட்டு, ஒரு கஷ்டமான இன்சிடென்ட், ஒரு மிஸ்டேக் பண்ண இன்சிடென்ட் வந்து நம்ம ரொம்ப வந்து பெருசாக சொல்லிட்டு இருக்க மாட்டோம். இதில் ஆனாலும் சஹாபாக்கள் இவ்வளோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தாலும் ஸ்டில் இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி வெரி ஃபியூ இன்சிடென்ட்ஸ் தான் ரெக்கார்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ ஆனால் அந்த இன்சிடென்ட்ஸுமே வந்து இட்ஸ் லைக் வெரி வெரி இன்டென்ஸான இன்சிடென்ட்ஸ் நடக்கும் இன்ஷால்லா. ஸோ நம்ம அடுத்த செஷனில் அதை பார்ப்போம். இப்போ உங்கள் யாருக்கு எந்த டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். ஓகே, இதுக்கு மேலே உங்கள் யாருக்கும் டவுட்ஸ் இல்லைனா இன்ஷால்லா நம்ம துவாக்கு போவோம். உங்கள் மைக்ஸ் அன்மியூட் பண்ணி ஆமீன் சொன்னீங்கன்னா பரக்கத்தாக இருக்கும். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار السالمين، وأدخلنا الجنة بسلام آمنين، وقنا ربنا شر الظالمين، فانصرنا على القوم الكافرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. يا الله يا رحمن يا رحيم, எங்கள் மீதும் எங்கள்
யா அல்லா யா ரஹ்மான் யா ரஹீம் எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக யா அல்லாஹ். நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் சிறிதும் பெரிதுமாய் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்தல்வாயாக யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய பெற்றோர்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய உற்றார் உறவினர்கள், எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய நண்பர்களுடைய குடும்பத்தார்கள், எங்களுடைய முன் சென்றுவிட்ட குடும்பத்தார்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தல்வாயாக யா அல்லாஹ். எங்கள் கபரை விசாலமான கபரை ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். நாங்கள் எடுத்துரைப்படி ஷைத்தானின் தூண்டுகளை விட்டும், ஜின்களின் சேட்டைகளை விட்டும், பலா முசீபத்துகளை விட்டும், நோய் நொடிகளை விட்டும், வறுமையை விட்டும், ஏழ்மையை விட்டும், தாழ்மையை விட்டும் எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். பிறர் உன்னுடைய படைப்புகளிலிருந்து கையேந்துவதை விட்டும், ஷிர்கை விட்டும், முஷ்ரிக்கீன்களிடம் எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். ஹலாலான ரிசுக்கையும் ஹக்கான வாழ்வையும் இம்மையிலும் மறுமையிலும் நல்வாழ்வை பெற்ற உன்னுடைய நல்லடியார்களின் கூட்டத்தில் எங்களை சேர்த்து வைப்பாயா யா அல்லாஹ். கந்திஷ்டிகள், சேவனியங்கள், சூனியங்கள், சூழ்ச்சிக்காரர்களை சூழ்ச்சியை விட்டும், போராமைக்காரர்களை போராமை விட்டு எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். ஹசதை விட்டு எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். எங்களுக்கு கடன் இல்லாத வாழ்க்கையை எங்களுக்கு தந்தல்வாயா யா அல்லாஹ். வட்டி இல்லாத வாழ்க்கை, வட்டி இல்லாமல் எங்கள் வாழ்க்கையை நடக்கக்கூடிய ரிசுக்கை எங்களுக்கு தந்தல்வாயா யா அல்லாஹ். யா அல்லாஹ் யாரெல்லாம் கொடிய நோயிலிருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நோயை முழுமையாக குணப்படுத்தி முழுமையான ஷிஃபாவை அவள் தந்தல்வாயா யா அல்லாஹ். உன்னிடம் சத்தியம் செய்து வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த சத்தியத்தை நினைவு கூர்ந்து அதன் பிரகாரம் வாழக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பையா யா அல்லாஹ். யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம் உன்னுடைய ஹபீப் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஹப்பத்தால் எங்கள் உள்ளங்களை நிறைப்புவே யா அல்லாஹ். எங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வாயா யா அல்லாஹ். எங்கள் உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வாயா யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய ஹபீபை நாங்கள் கனவிலும் நேரிலும் காணக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா யா அல்லாஹ். நாங்கள் வாழ்நாள் முழுவதும் உன்னுடைய ஹபீபோட முஹப்பத்தால் எங்கள் உள்ளங்களை நிரப்பி நாங்கள் மௌத்தாகும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவை நாவாலும் மனசாலும் கூறிய வண்ணத்திலே உன்னை வணங்கி கொண்டிருக்கும் வண்ணத்திலே எங்கள் மௌத்தை கொடுப்பாயா யா அல்லாஹ். மறுமை நாளில் நாங்கள் எழுப்பப்படும் போது லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவை நாவாலும் மனசாலும் கூறிய வண்ணத்திலே உன்னை வணங்கி கொண்டிருக்கும் வண்ணத்திலே எங்களை எழுப்பி வைப்பாயா யா அல்லாஹ். மறுமை முழுவதும் உன்னுடைய ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத்தை பெற்ற மக்களாக அவர்கள் கூடவே இருக்கும் பாக்கியத்தை எங்கள் தந்துள்வாயா யா அல்லாஹ். அவர்கள் கூடவே இருந்து உன்னுடைய ரித்வானை பெற்ற மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா யா அல்லாஹ். மறுமை முழுவதும் உன்னுடனும் உன்னுடைய ஹபீபுடனும் உன்னுடைய மலாய்க்கத்துமார்களுடனும் உன்னுடைய நபிமார்களுடனும் கூட உன்னுடைய நல்லடியார்கள் கூடவே இருக்கும் பாக்கியத்தை மறுமை முழுவதும் எங்கள் தந்தல்வாயா யா அல்லாஹ். உயர்ந்த சொர்க்கத்திலே உன்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கும் பரக்கத்தையும் அதை தௌஃபீக் எங்கள் தந்தல்வாயா யா அல்லாஹ். நீ எங்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா யா அல்லாஹ். எங்கள் கேள்வி கணக்கை லேசாக்கி வை நாயனே. எங்கள் மீது அதிகமான கருணையை காட்டியா அல்லாஹ். நாங்களோ பாவிகள் யா அல்லாஹ். எங்கள் பாவங்களை மன்னித்தல்வாயா யா அல்லாஹ். நாங்கள் கேட்க தெரியாதவர்கள் யா அல்லாஹ். நீ கொடுக்க தெரிந்தவன் யா அல்லாஹ். எங்களை நீ மன்னித்து விடு யா அல்லாஹ். எங்களை தண்டித்து விடாதே நாயனே. எங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் பிழைகளும் தவறுகளும் செய்துவிட்டால் இந்த செஷன்ஸ்லையும் நாங்கள் ஏதேனும் பிழைகளும் தவறுகளும் செய்துவிட்டால் எங்கள் பாவங்களை மன்னித்தல்வாயா யா அல்லாஹ். யா ரஹ்மான் யா ரஹீம். இந்த செஷன்ஸில் கூடியிருக்க அனைத்து மக்களுடைய பாவங்களையும் மன்னித்தல்வாயா யா அல்லாஹ். இந்த செஷன்ஸை பரக்கத்தான ரஹ்மத்தான செஷன்ஸாக ஆக்கி வைப்பாயா யா அல்லாஹ். உன் புறம் எங்கள் மனசு வந்ததுக்கு அப்புறம் அதை நீ திருப்பி விடாதே யா அல்லாஹ். இந்த உன்னுடைய தீன் புறம் எங்கள் மனசு வந்ததுக்கு அப்புறம் எங்கள் மனசை நீ திருப்பி விடாதே நாயனே. என்றென்றும் நேரான வழியிலே எங்களை செலுத்தி வைப்பாயா யா அல்லாஹ். யாரெல்லாம் எங்களிடம் துவா கேட்க சொன்னார்களோ அவர்கள் அனைத்து துவாக்களையும் கபுல் செய்வாயா நாயனே. அவர்கள் அனைவருடைய ஹாஜத்துகளையும் நிறைவேற்றுவாயா யா அல்லாஹ். காரியங்களை சிறப்பான காரியங்களை ஆக்கி வைத்து அவர்கள் சிரமங்களை நீங்க செய்வாயா நாயனே. யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம். ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربي زدني علما எங்க இல்மை அதிகப்படுத்திக் கொள்வாயா யா அல்லாஹ். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وأدخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين. اللهم صل وسلم وبارك على رسولك سيدنا محمد آله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. الفاتحة. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. وعليكم السلام. இன்ஷா அல்லாஹ் அடுத்த செஷனில் சந்திப்போம்.